The mystery of the four kingdoms. 4 ராஜ்யங்களை பற்றிய ரகசியம், 3வது பாகம். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்திலையும் 12ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் parallels to Daniel. வெளிப்படுத்தலானது தானியேலுக்கு அது இணையாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இணையாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தை காட்டிலும் வெளிப்படுத்தல மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்பாக தானியேல் வாழ்ந்தான். தானியேல் கண்ட அதே தரிசனத்தை தான் யோவான் காண்கிறான். இப்பொழுது யோவான் கண்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகிறது. இப்பொழுது அது நிறைவேறி முடிய வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கு. The four kingdoms. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சிலையை நம்ம காணும் பொழுது இதோ தலை பொன்னாக இருக்கிறது, மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளியாக இருக்கிறது, வயிறு வெண்கலம், 2 கால்களும் இரும்பு, பாதங்கள் 10 விரல்களும் அங்கே என்ன எப்படி இருக்குது என்றால் களிமண்ணும் இரும்புமாக இருக்கிறது. கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து உருண்டு வந்து அந்த சிலையின் பாதத்தில் மோதும் பொழுது அந்த இரும்பும் வெண்கலமும் இதை வெள்ளியும் பொன்னும் களிமண்ணும் எல்லாமே நொறுங்கி தூளாக மாறி காற்றுல போய்விட்டது. அந்த ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பி விட்டது என்று தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 2:44 வாசிக்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறது நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இதோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். மணவாட்டி ஒருவேளை இந்த வருஷத்துல எடுத்துக்கொள்ளப்படலாம். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் 7 years இருக்கிறது. 7 years 3 வருஷம் அந்தி கிறிஸ்து சமாதானமாக கொஞ்சம் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவனாக இருப்பான். 3 வருஷம் பின்பு அவன் பலியை காணிக்கையை ஒழுங்கு பண்ணி மிருகத்தின் முத்திரையை கொண்டு வந்து மிருகத்தின் முத்திரை தரிக்காத எல்லாரையும் கொலை செய்து விடுவான். அந்த 3 வருஷம் முடிவிலே அர்மகதோன் யுத்தம், 3rd World War உலகம் அழிஞ்சு போகும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டவரை உலகம் 7 வருஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி என் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதோ இன்னும் 7 வருஷத்தில் உலகம் அழிஞ்சு போகும். அதனால் என்ன சென்றால் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேறி விட்டது. அதனால் பொன் பாபிலோனிய ராஜ்யம் நிறைவேறி விட்டது. அதுக்கு பின்பு மேதிய பெர்சிய ராஜ்யம் நிறைவேறி விட்டது. அதுக்கு பின்பு கிரேக்க ராஜ்யம், இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த ராஜ்யம். அதன் பின்பு ரோம ராஜ்யம், அந்த இரும்பு இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோம ராஜ்யம் ஆரம்பித்தது. கிமு 63 476 வரைக்கும் ரோமராஜ்யம் இருந்தது. இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அந்த ரோம் தொடர்ந்து இப்பொழுதும் அந்த எல்லா ராஜ்யத்துக்குள்ளும் அந்த பரவி இருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கம் 124 கோடி மக்கள் இருக்கிறார்கள். உலகமெங்கிலும் கத்தோலிக்க மார்க்கம் இருக்கிறது. அதனால பாருங்க, இரும்பு எல்லா இடத்துலையும் வந்துவிட்டது. இரும்பு களிமண்ணுமான பாதத்தில் இருக்கிறோம். அதனால வெஸ்டர்ன் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்னு பார்க்குறோம். அமெரிக்கா, ரஷ்யா. அதனால் வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கு தான் கடைசியில் யுத்தம் ஏற்படும். அதனால் கடைசியில் என்ன சென்றால் அந்த கல்லானது மோதுகிறது. இப்பொழுது அந்த கல் புறப்பட்டு வந்திருக்கிறது, இன்னும் பாதத்தை மோதவில்லை. இப்பொழுது ராஜ்யங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அது தவிடு பொடியாக மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? அதே போல் முதலாவது மிருகம் சிங்கம், கழுகினுடைய ரெக்கை இருந்தது. நேபுகாத் நேச்சர், பாபிலோனிய ராஜ்யம். அதன் பின்பு என்ன சென்றால் கரடியை நம்ம பார்க்குறோம். அந்த கரடி இதை வாயில 3 எலும்புகளை கவி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 எலும்புகள் பெர்சியா, எகிப்து, லிபியா என்ற 3 ராஜ்யங்களை அது கைப்பற்றினது. அதன் பின்பு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அலெக்சாண்டருடைய ராஜ்யம். அலெக்சாண்டருடைய ராஜ்யம், கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர். இது 4 தலைகள் இருக்கிறது. அதுக்கு கழுகின் ரெக்கைகள் இருந்தது. மிக வேகமாக அந்த ராஜ்யம் பரவினது, பெரிய ராஜ்யமாக மாறினது. இது அலெக்சாண்டருக்கு பின்பு அங்கே 4 ராஜ்யங்கள் தோன்றியது. அவனுடைய தலைவர்கள் 4 ராஜ்யங்களாக பங்கிட்டு கொண்டார்கள்.
அதன் பின்பு பெரிதும் கெடிதுமான ஒரு பயங்கரமான மிருகம் ரோம ராஜ்யம். இதனுடைய எல்லா வல்லமையும் இதுக்கு கொடுக்கப்படுகிறது. 10 கொம்புகள் இருந்தது, சின்ன கொம்பு வந்தது, அதுதான் லாஸ்ட் போப். அப்படி வரும் பொழுது அந்த ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. இந்த படத்தில் 2ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் இருக்கிறது. இன்னைக்கு 8ஆம் அதிகாரத்தில் தானியேல் 2 கிங்டம்ஸை ஹைலைட் பண்ணுகிறார். 2 கிங்டம் அவர் ஹைலைட் பண்ணி அந்த ராஜ்யங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது 2 ராஜ்யங்கள், ரேம் ஆட்டுக்கடா, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடா. முதலாவது ஆட்டுக்கடாவை பார்த்து சொல்லும் பொழுது 2 கொம்புகளை உடையதான அந்த ஆட்டுக்கடா இருக்கிறது. பிந்தி வந்த கொம்பு முந்தின கொம்பை காட்டிலும் அதிகமாக உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாசி கேட்ட பாகத்தில் அது இருக்கிறது. அதன் பின்பு ஒரு கொம்பு, 2 கண்களுக்கு இடையே ஒரு கொம்பு உடையதான வெள்ளாட்டுக்கடா வருகிறது. இது அந்த ஆட்டுக்கடாவை மோதி அதை மிதிச்சு போடுகிறது. அந்த ஒரு கொம்பு முறிக்கப்பட்டு 4 கொம்புகள் வந்தது. இது கிரேக்க ராஜ்யம். அதன் பின்பு அந்த 4 கொம்புல ஒரு கொம்புல சின்னதான ஒரு கொம்பு வந்துச்சு. அந்த சின்னதான கொம்பு என்ன செய்தது என்றால் அது ரொம்ப பயங்கரமாக அது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க 10 கொம்புல ஒரு சின்னதான கொம்பு வந்துச்சு. இங்க அப்படி இல்லை, 4 கொம்புல இருந்து ஒரு சின்னதான கொம்பு வந்துச்சா. 2 டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த கொம்பு அன்றாட பலியை நீக்கி போட்டு அது பசுத்தவான்களை கொலை செய்தது. ரொம்ப சூதும் வஞ்சிக்கு கொஞ்சம் பொல்லாதமான மூர்க்கமான ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், மூர்க்க முகமும் சூது பேச்சுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அதுவும் அழிஞ்சு போகுது. எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. இப்பொழுது தானியேல் சூசான் அரண்மனையில் இருக்கிறான். ஊலா என்ற நதியில அவன் தரிசனத்தில் லூலா என்ற நதியில இருக்கிற மாதிரி அவன் காண்கிறான். பெல்சாத்தாருடைய 3வது வருஷத்துல இருக்கிறான். நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு பெல்சாத்தார் 50வது வருஷத்துல 1ஆம் வருஷத்திலே 4 மிருகங்களை குறித்து பார்க்கிறான். 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது இன்னும் 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் வரும் பொழுது இந்த தரிசனத்தை காண்கிறான். பெல்சாத்தாருடைய 3வது வருஷம், 1வது வருஷத்துல 4 பீஸ்டை பற்றி கண்டான். இப்பொழுது 2 பீஸ்ட் பார்க்க, ஒன்று ரேம், இன்னொன்று கோட். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. ஆட்டுக்கடானா செம்மறி ஆட்டுக்கடா. நீங்க கவனிக்கும் பொழுது அந்த தானியேல் என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது, அதுக்கு 2 கொம்புகள் உயர்ந்தவளா இருந்து. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளா இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், முதலாவது அந்த 4 கிங்டம் எப்படி அழிகிறது என்று சொல்ல போகிறேன். அதன் பின்பு தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது. அதன் பின்பு கிறிஸ்து எப்படி நியாயாதிபதியாக வருகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் நியாயாதிபதியாக வருகிறார். Daniel stood on the banks of a canal and saw in the city of Susan a ram with 2 horns. 2 கொம்புகளை உடைய ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறான். அந்த 2 கொம்புல பின்னால வந்த கொம்பு முன்னால வந்த கொம்பை காட்டிலும் உயரமா வந்துச்சு. மேதியனாகிய தரியு அந்த பாபிலோனிய ராஜ்யத்தை அழிச்சு அதை பெற்றுக்கொண்டான். பின்பு கோரேஸ் வருகிறான், சைரஸ் த கிங். இந்த கோரேஸ் பெர்சியா ராஜ்யத்தை சேர்ந்தவன். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டான். அதான் பிந்தி வந்த கொம்பு அது மற்றதை பார்க்கில் உயர்ந்தது. அதனால் இது என்ன, மேதியனாகிய தரீபை குறித்தும் பெர்சியனாகிய கோரேஸை குறித்தும் அந்த 2 கொம்புகள் அவிதமாக குறிக்கிறது. ram with 2 horns. One was higher than the other and the higher came up lost. அந்த பிந்தி வந்த கொம்பு முந்தி வந்த கொம்பை பார்க்கிலும் உயர்ந்தது. அந்த கொம்பு எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது, பவர். பிந்தி வந்த கொம்பு முந்தி வந்த கொம்பை காட்டிலும், பிந்தி வந்த ராஜ்யம் பெர்சிய ராஜ்யம் மேதிய ராஜ்யத்தை காட்டிலும் பவர்ஃபுல்லா இருந்தது. அந்த கொம்பு உயரமா இருந்தது. அது அந்த கொம்பை காட்டிலும் பலமுள்ள கொம்பாக இருந்தது.
டாமினேட்டிங் எவ்ரி ஒன் இன் இஸ் பாத். தன்னுடைய வழியில் வருகிற எல்லாரையுமே முட்டி தள்ளிடும் அது. அதே போல் தான் நல்ல மனுஷங்கள் நாட்டை ஆளலைன்னா வழியில் வர்ற எல்லாரையும் முட்டி தள்ளிடுவாங்க. நாட்டை ஆளுவதுக்கு கேரக்டர் தேவை. கேரக்டர் இல்லாத நல்ல கேரக்டர் இல்லாத மனுஷங்க வந்து ஆளுகை செய்தா வழியில் யாரு குறுக்க வந்தாங்களோ முட்டி தள்ளிடுவாங்க. பைபிளில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்வதற்கு குணாதிசயம் அவசியமாய் இருக்கிறது. நல்ல குணாதிசயம் அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்ய தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா நல்ல குணாதிசயங்களும் இருக்கிறது. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், தாழ்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். அவர்தான் உலகத்தை ஆள தகுதியானவர். நாமும் அவ்விதமான கேரக்டரை பெற்றால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். குணாதிசயம் இல்லாதபடி ஆளுகை செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் குணாதிசயத்தை பெறாமல் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் ஆளுகை செய்வதற்கு கேரக்டர் அவசியம். அவர்கள் அருமையால நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்றால் இப்பொழுது இந்த கேரக்டரை நம்ம பெறணும். விசுவாசத்தோடு வல்லமையோடு ஞானத்தையும், ஞானத்தோடு தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோடு கூட பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பு நமக்கு வந்தால் நம்ம ஆளுகை செய்ய யூ ஆர் ஃபிட் டு ரூல். அதனால் என்ன என்றால் ஆளுகை செய்வதற்கு குணாதிசயம் இல்லை என்றால் ஆளுகை செய்ய தகுதியற்றவர்கள். ஜனங்கள் ஓட்ட போடலாம், ஆனால் ஆளுகை செய்ய தகுதியா? குணாதிசயம் இல்லைன்னா தகுதி கிடையாது. ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாலும் குணாதிசயம் இல்லைன்னா ஆளுகை செய்ய தகுதி இல்லை. அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி அவ்விதமாய் இருக்கிறது. டாமினேட்டிங் எவ்ரி ஒன் இன் ஹிஸ் பாத்ஸ். இட் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் கிங்டம். அதனால் என்ன மேதிய சாம்ராஜ்யம் வந்து வெரி சக்சஸ்ஃபுல் கிங்டமாக மாறினது. அதுதான் அந்த வெள்ளாட்டு கடா. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இதோ ஒரு வெள்ளாட்டு கடா வந்து ரொம்ப ஸ்பீடா வருது. கால் தரையில மிதில்ல அப்படின்னா அது பறந்துகிட்டு வந்த மாதிரி வருது. சில பிள்ளைகள் ஓடுச்சுன்னா காலை சரியா மிதிக்காது, இப்படி ஓடும். அது ஸ்பீடா போச்சுன்னா அப்படி ஓடும். நம்ம வேகமா ஓடினா நம்ம காலை நல்லா தரையில பதிப்பதில்லை. மெதுவா நடந்தா ஆடி நடந்தா காலை பதிச்சு நடப்போம். ஆனால் ஸ்பீடா போனா கால் பதியாது. அது குயிக் கான்குவஸ்டா இருக்கு. அலெக்சாண்டர் த கிரேட் வந்து குயிக் கான்குவஸ்ட், ரொம்ப கொஞ்சம் சொற்ப காலத்துல உலகத்துல பல பகுதியை வந்து ஆக்கிரமித்து கொண்டார். பல பகுதிகளை அதான் வந்து கால் படாமல் வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீது அங்கு சென்றது. அலெக்சாண்டர் உலகத்தையே அவன் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சான், உலகத்தையே கைப்பற்றணும்னு நினைச்சான். 33 வயசுல மரித்து போனார். அந்த அலெக்சாண்டர் மரித்து போனார். சாகும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றால், என்னுடைய சவப்பட்டியில் 2 பக்கத்துலையும் ஓட்ட போடுங்க, ஓட்ட போட்டு என் 2 கையும் வெளியே தொங்க விடுங்க. என்னை தூக்கிட்டு போகும்பொழுது சவப்பட்டியில் 2 கையும் வெளியே தொங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உலகத்தையே நான் வந்து ஆக்கிரமித்து கொள்ளலான்னு நினைச்சேன், உலகத்தையே நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் நான் வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 கையும் அந்த சவப்பட்டியில் ஓட்ட போட்டு தொங்க போட்டு கொண்டே அவனை போய் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக அந்த உலகத்தை விட்டு போகிறோம். நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் சீக்கிரத்திலே குயிக்காக மரித்து போனார். அதனால் அந்த ராஜ்யம் வந்து இது அந்த அது ஒரு 2 கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. அந்த கொம்பு தான் அலெக்சாண்டர் த கிரேட். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம் என்றால் 7ஆம் வசனத்தில் அந்த மேல் கோட்டு என்ன செய்கிறது என்றால், அந்த வெள்ளாட்டுக்கடா வந்து ஆட்டுக்கடாவை முட்டி தள்ளி அதை மிதிச்சு போட்டது. மேதிய பெர்சிய ராஜ்யத்தை அழிச்சு போட்டு கிரேக்க ராஜ்யம் தோன்றியது. அதில் ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் வருது, ஒரு ராஜ்யம் அழிஞ்சு போய் இன்னொரு ராஜ்யம் வருது, ஒரு கட்சி தோல்வி அடைது இன்னொரு கட்சி ஜெயிக்குது. இப்படி தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு ராஜ்யம் பலம் அடைந்து இன்னொரு ராஜ்யத்தை முட்டி தள்ளி ஜெயிக்கிறது. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த அந்த கொம்பு கூட வெள்ளாட்டுக்கு இருந்த ஒரு கொம்பு அலெக்சாண்டர் கூட சீக்கிரமா மரிச்சு போனார். இதை என்ன சென்றால் வேற 4 கொம்புகள் வந்தது. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தில் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழுந்தது. அதுக்கு பதிலாக அலெக்சாண்டர்ஸ் டெத் இன் 323 BC, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 323வது வருஷத்திலே அலெக்சாண்டர் மரித்து போனார். His generals fought over the
கான்கோர்டு லேண்ட். இதோ அலெக்சாண்டர் கைப்பற்றின ராஜ்யத்துக்காக 4 அவனுடைய சேனை தலைவர்கள் போட்டி போட்டார்கள், சண்டை போட்டார்கள். 4 பேர் அவனுடைய ராஜ்யத்தை பங்கு வைத்து கொண்டார்கள். அதான் என்ன வாசிக்கிறோம் என்றால், அதனுடைய கொம்பு முறிக்கப்பட்டு அது 4 கொம்புகள் அங்கே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 4 தலைகள், இங்கே 4 கொம்பு. அதுதான் வேற விதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்குது. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் அங்கே 4 தலைகள், இங்கே 4 கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் கிங்டம் ending with 4 general that was the form of 4 heads. அது அங்கே 4 தலை என்று சொல்லப்படுது, இங்கே 4 கொம்புன்னு சொல்லப்படுது. சேம் கிங்டம் இன் டிஃபரண்ட் ஃபார்ம். அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம்? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாய். இது 4 கொம்பு வந்துச்சு, ஒரு கொம்பு முறிக்கப்பட்டு 4 கொம்பு முளைச்சிச்சு. அலெக்சாண்டர் மறிச்சு போய் அது 4ஆக அந்த ராஜ்யம் பிரிஞ்சது. 4 பேர் அதை பங்கு வச்சு கொண்டாங்க. 4 ஜெனரல். அவங்க யாரு? செலுக்கஸ், கெசண்டர், டோலமி, லாசிமேக்கஸ். இந்த 4 பேர், செலுக்கஸ், கெசண்டர், பொட்லமி, லாசிமேக்கஸ், இந்த 4 பேர் அந்த ராஜ்யத்தை பங்கு வைத்துக் கொண்டார். அது 4 ராஜ்யமாக பிரிந்தது கிரேக்க ராஜ்யம். அந்த அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு, அந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்து இன்னொரு சின்ன கொம்பு வந்துச்சான். இப்படி தானியேல் அங்க பார்க்கிற. அது சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும். சிங்காரமான தேசம்னா இது ஜெருசலேம், கிங்டம் ஆஃப் ஜூடா, யூதாவின் ராஜ்யம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான இடம். அது எருசலேமுக்கு நேராக. சிங்காரமான தேசம் என்று சொன்னால் எருசலேம், இஸ்ரவேல் அங்கே யூதா கிங்டத்தை குறிக்கிறது. அதுக்கு நேராகவும் அது போனது. அதை குறித்து உங்களுக்கு நான் கடந்த வாரத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். டோலமி, செலுக்கஸ், கெசண்டர், லாசிமேக்கஸ் வரும் பொழுது செலுக்கஸினுடைய சந்ததியிலிருந்து 8வது ராஜா தான் ஆன்டியோகி எப்பாபினஸ். ஆன்டியோகி 4 எப்பாபினஸ் 175 163 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆளுகை செய்திருக்கிறான். அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போய் என்ன செய்தான் என்றால், ஜனங்களை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டான். பிசாசு என்ன செய்வான்? ஆராதனை செய்யக்கூடாது. அந்த சின்ன கொம்பு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு இருந்தது. சின்ன கொம்பு, 4 கொம்புல ஒரு கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு. அங்க 10 கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு 3 கொம்பை பிடுங்கி போட்டுட்டு, அந்த 4வது மிருகத்தை குறித்து நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்க 8ஆம் அதிகாரத்தில் 4 கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு கிரேக்க ராஜ்யத்தில் வந்த ஒரு சிறிய ராஜா ஆன்டியோகி எப்பாபினஸ். இவன் என்றால் செலுக்கஸுடைய வம்சத்தை சேர்ந்தவன். மெசொப்பொத்தேமியா, பேர்சியா அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்தது. 167ஆம் வருஷம், கிறிஸ்து பிறப்பதற்கு 167ஆம் வருஷத்துல என்ன செய்தான் என்றால், தேவாலயத்தை டெசக்ரேட் பண்ணா, அதை தீட்டுப்படுத்தி பலிபீடத்தில் பன்றியை கொண்டு பலி செலுத்தி நடந்த சம்பவம் ஹிஸ்டரியெல்லாம். அந்த இதில் போயிட்டு என்ன செஞ்சான்? பன்றியை பலி செலுத்தி போட்டு அந்த தேவாலயத்தை தீட்டுப்பட்டினான். ஜூடாஸ் மெக்காபீஸ்ங்கிறவர் அந்த ஆசாரியன் அதற்குதமாய் போராடி 3 வருஷத்துக்கு பின்பு அந்த டெம்பிளை சுத்திகரித்து அதை மறுபடியும் ஆராதனைக்கு கொண்டு வந்தாங்க. இவன் ரொம்ப பொல்லாதவன். இவன் விருத்த சேதனத்தை இவன் தடை பண்ணினான். யார் யார் ஸ்கிரிப்சர் வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொலை பண்ணினான். பைபிள் படிக்கக்கூடாது. அவ்வளோ பொல்லாதவனா வந்தான். தானியேல் 700 வருஷத்துக்கு முன்னதாகவே அதை எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி அந்த சின்ன கொம்பு அங்க வரும். அந்த சின்ன கொம்பு இவ்விதமான அவன் மூர்க்க முகமும் சூதுமான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா என்று நம்ம அங்க 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் அன்றாட பலியை அவன் நிறுத்தி போடுவான். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம். சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு, அன்றாட பலியை நீக்க பன்றியை பலி செலுத்தின பிறகு திருப்பி பலி செலுத்த முடியாது. தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டான். பாலாக்கு அருவருப்பை அவன் கொண்டு வந்தான். அதான் தானியேல் சொல்லி இருக்கிறானே, இந்த பாலாக்கு அருவருப்பு, அதனால அபாமினேஷன் ஆஃப் டிசோலேஷன். அந்த என்ன சொன்னால் பாலாக்கு அருவருப்பை கொண்டு பன்றியை கொண்டு, யூதர்களுக்கு பன்றினா ரொம்ப அருவருப்பானது. நமக்கே அந்த பன்றியை போய் அந்த தேவ பலிபீடத்தில் பலி செலுத்தினா எப்படி ஒரு ஹாரிபிள் திங் பாருங்க. எவ்வளோ பயங்கரமான காரியம். அவன் எவ்வளோ பொல்லாதவனா இருந்தா அப்படி செய்வான் பாருங்க.
164 வருஷம் மறுபடியும் அந்த வர்ஷிப் அங்க கொண்டு வந்தாங்க. இந்த 4 ராஜாக்களில எழும்பின ஒரு அதிலிருந்து வந்த ஒரு சின்ன கொம்பு, அந்த செலுக்கேஸ்ல இருந்து வந்ததான ஒரு வம்சத்திலிருந்து வந்த அந்த சின்ன கொம்பு வந்து அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை கொண்டது. பைபிளில் மத்தேயு 24:15 இதை கர்த்தரா இயேசுக்கு சொல்லுகிறார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று இயேசு கிறிஸ்துவே தானியேல் புஸ்தகத்தை சொல்லியிருக்கிறார். அல்ல, பாலாக்கும் அருவருப்பானது ஸ்தாபிக்கப்படும் பொழுது நீங்க வந்து ஓடி போங்க. மத்தேயு 24:15 வாசிக்கலாம். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இதோ அது பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கும். பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் வந்து சொல்லி இருக்கிறான். நீங்க சிந்திக்க வேணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், அதை புரிய வேண்டும். அப்பொழுது என்ன என்றால், இதை பரிசுத்த ஸ்தலம் நிற்கும் பொழுது நீங்க ஓடி போங்க, எருசலேம் அழிஞ்சு போகும் என்று சொல்லியிருக்கிறார். பைபிளில் நீங்கள் நல்லா கவனிக்கும் பொழுது பாலாக்கும் அருவருப்பு 3 முறை வருது. ஒரே இது வந்து அது முதல்ல ஆன்டியோகி எபாப்னிஸ் அதை கொண்டு வருகிறான், திருப்பியும் அது வருது, மறுபடியும் வருது. முதலாவது பாலாக்கும் அருவருப்பை வந்து 167ஆம் வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்னதாக இது ஆன்டியோகி எபாப்னிஸ் வந்து அந்த தேவனுடைய பலிபீடத்தில் வந்து அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய பிள்ளை பன்றிய பலி செலுத்தி அதை தீட்டுப்படுத்தினான். பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பின்பு அது சுத்திகரிக்கப்பட்டு இதை என்ன மறுபடியும் அது ஆராதனைக்கு வந்தது. ஆராதனைக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பாலாக்கும் அருவருப்பு வரும் பொழுது நீங்க ஓடி போ. அருவருப்பான சட்டைகளோடு கூட பாலாக்கும் அருவருப்பு வரும். அதனால வந்து கழுகு இப்படிதான், அந்த கோல்டன் ஈகிள் தான் ரோம ரோம ராஜ்யத்தினுடைய சின்னம். டைட்டஸ் வந்து ஈகிள் அங்கே ரெக்கையோடு கூட வரும் பொழுது ஓடிப்பாங்க. அது பாலாக்கு அருவருப்புன்னு இயேசுக்கு சொல்லியிருக்கார். ரோமர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, டைட்டஸ் தன்னுடைய சேனைகளோடு கூட வரும் பொழுது நீங்க வந்து எருசலேமில் இருக்கவங்க ஓடி போங்க, அல்லது நீங்க மாட்டிக்கிடுவீங்க. கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ, வயலில் இருக்கவன் அப்படியே ஓடி போயிரு. அதே போல டைட்டஸ் வந்து இதை தேவாலயத்தை இடித்து போட்டான். ஜனங்கள் உலகம் எங்கிலும் சரடிக்கப்பட்டார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டது. பாலாக்கு அருவருப்பு வந்து அடித்து போட்டது. இப்போ பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு பின் 780 வருஷத்தில் என்ன செய்யறது என்றால், அங்கே வந்து ஓமர் மசூதி இருக்குது. இப்பவும் பாலாக்கு அருவருப்பு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா தேவாலயம் இருந்த இடத்துல, மகா பசுத்த இருந்த இடத்துல பாலாக்கு அருவருப்பு இருக்கு. ஆனால் 2ஆம் முறை பாலாக்கு அருவருப்பு வந்துச்சு. இப்போ ஓமர் மசூதி அங்கே இருக்கு. சாலோமோனுடைய ஆலயத்துல ஓமர் மசூதி இருக்குது. அந்த தேவாலயம் சாலோமோன் கட்டின, செருபாபேல் கட்டின தேவாலயத்தை இடிச்சு போட்டுட்டு, இயேசு கிறிஸ்து காலத்துல தேவாலயம் இருந்தது. பின்பு அது கிபி 70 இடிக்கப்பட்டது. ரோமர்கள் இடிச்சு போட்டாங்க, டைட்டஸ் இடிச்சு போட்டாங்கல்ல. முஸ்லீம்கள் வந்து இதை அதை ஆக்கிரமிப்பு பண்ணி, துருக்கியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் மசூதியை கொண்டு அந்த இடத்துல கரெக்டாக கட்டிட்டு இப்பவும் அந்த மசூதி அங்கதான் இருக்கு. இப்பொழுது பாலாக்கு அருவருப்பு அங்கே இருக்கிறது. மறுபடியும் அந்த ஆலயம் கட்ட, அது இடிக்கப்படும். கர்த்தர் அதை இடித்து போடுவார். மறுபடியும் அந்த ஆலயம் கட்டும் பொழுது மறுபடியும் பாலாக்கு அருவருப்பு வரும். 3வது முறை வரும். 2 தோசைக்கு 2004 வாசிக்கலாம். 2 தோசைக்கு 4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லப்படும். அதனால ஆன்டி கிரைஸ்ட், லாஸ்ட் போப் ஆன்டி கிரைஸ்டா வரும் பொழுது தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும். பூமி அதிர்ச்சி வந்து இதோ இப்ப இருக்கிற ஓமர் மசூதி இடிக்கப்படும். அதன் பின்பு என்ன என்றால், அங்க வந்து போப்பினுடைய தயவுனால அவங்க ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல வந்து போப்பு வந்து கடவுளா உட்கார்ந்துருவான். அதான் ஆலயத்துல வந்து தன்னை ஆராதிக்கப்படுது எதுவோ அதுக்கு வந்து மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்காருவான். அது இன்னும் நடக்கல. அது உபத்திர காலத்துல நடக்கும். அதனால பாலாக்கு அறுப்பு மறுபடியும் கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் வருகையின் பிரசனத்தினாலும் அவனை வந்து நிர்மூலம் பண்ணுவார். தானியேல் 9:27 என்ன சொன்னா, பாலாக்கு அருவருப்பு வந்து இறங்குவான். கர்த்தர் தம்முடைய என்ன சொன்னா, அக்கினினாலும் நாசியின் சுவாசத்தினாலும் அவனை நிர்மூலம் பண்ணுவார்னு சொல்லப்படும். அது கடைசியில் அப்படி அழியும்.
அதில் பாழாக்கும் அருவருப்புன்னா அது 3 முறை நிறைவேறும். தேவாலயம் 3 முறை அடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் 1 முறை இடித்தான். அதை பின்பு டைட்டஸ் 2வது முறை இடிச்சிருக்கிறான். இடிக்கும் பொழுது ஓமர் மசூதி இருக்கிறது. இதை மறுபடியும் அது கட்டப்படும் பொழுது மறுபடியும் அது அழியும். இனி பலி காணிக்கல, இயேசு கிறிஸ்துவே வந்து ஆளுகை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவரே ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகிவிட்டார். ஹல்லேலூயா. அவரே ஆலயமாய் இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். நீங்க கவனிக்கும் பொழுது அந்த சின்னதான கொம்பு வந்து அது வந்து சிங்கார தேசத்துக்கு விரோதமாய் வந்து அது பலிபீடத்தில் வந்து பன்றியை பலி செலுத்தி அதை டெசக்ரேட் பண்ணி பசுத்தவான்களை கொலை செய்தது என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வானத்தின் நட்சத்திரங்களிலே 4/3 ஒரு பங்கை இழுத்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. இதோ அது வந்து அந்த சின்ன கொம்பு வந்து ரொம்ப பெருசா வந்து வானத்தின் நட்சத்திரங்களில வந்து சிலவற்றை அது வீழ்த்தி விட்டது என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:4 வசனம் என்ன வாசிக்கிறோம்? 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதானே அந்த மிருகமானது சிவப்பு நிறமான வலு சர்ப்பம் அங்கே இருந்தது. அது தன்னுடைய வாலினாலே வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து விழத்தள்ளி விட்டது என்று போட்டு. அது என்ன அர்த்தம்? இந்த என்ன என்றால் இந்த ஆன்டியோகி எபாபினிஸ் வந்து அவன் ஆன்டி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான், லாஸ்ட் போப்புக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த மிருகம் 7 தலைகளை 10 கொம்புகளையும் உடைய இருக்கு. 7 தலைன்னு என்ன சொன்னேன்? அது பேகன் ரோமன் எம்பையர், அஞ்ஞான ரோமாபுரி. அஞ்ஞான ரோமாபுரி போப்பின் ரோமாபுரியா மாறிட்டு இருக்கு. இப்போ அது போப்பின் ரோமாபுரியா இருக்கு. ரோம் தான் கடைசி வல்லரசு. இப்பொழுது அது எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் சீசர்கள் ஆண்டார்கள், உலகத்தை ஆண்டார்கள். ரோம் வந்து பயங்கரமான ரோம ராஜ்யம், பயங்கரமான ராஜ்யமாக இருந்தது. ஏனென்றால் அந்த 3 பவரும் சேர்ந்து விட்டது. பாபிலோனிய ஸ்பிரிட்டும் மேதிய பெர்சியஸ் அந்த ஆவியும் கிரேக்கர் ஆவியும் 3 சேர்ந்து கம்பைண்டா மாறும் பொழுது அது கம்பைண்ட் மாறும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல், கெடிதும் பயங்கரமான மிருகமாய் மாறி இரும்பாக இருந்து எல்லா ராஜ்யத்திலும் நொறுக்கினது. அயன் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். இரும்பு வந்து எல்லாத்தையும் நொறுக்கும். அதே போல ரோம ராஜ்யம் ரொம்ப கொடிதான ராஜ்யம். பசுத்தவான்களை கொலை செய்தார்கள். எல்லா ராஜ்யங்களையும் அழிச்சு அதை பிடித்தார்கள். ரோம ராஜ்யம் பெரிய ராஜ்யமாக இருந்தது. 10 ராஜ்யங்கள் அதில் இருந்தது. கிமு 63 ஆரம்பிக்கிட்டது. அந்த பேப்பல் ரோம் ஆனது இதென்றால் ஆரம்பித்தது 476 அது வந்து 10 ராஜ்யங்களாக சிதறப்பட்டது. பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த ராஜாக்கள், அந்த இஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 தலைகளும் அந்த மிருகத்தினுடைய 7 தலை 7 மலைகள் என்று சொல்லப்பட்டது. அவைகள் 7 ராஜாக்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வந்து வரவில்லை. அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் அவன் தரித்திருக்க வேண்டும். இவன் இந்த பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம்தான் 8வதாக இருக்கிறது, அவ்வேளில் இருந்து தோன்றுகிறது என்று நீங்க வந்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்கணும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகி மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அந்த 7 தலைகள் 7 ராஜாக்கள். ரோம ராஜ்யம், ரோம ராஜ்யத்துல ஜூலியஸ் சீசர் ரோம ராஜ்யத்தின் முதல் ராஜாவா இருந்தார். அகஸ்டஸ், அதன் மீது கிளாடிஸ், வெஸ்பாசியன், டைட்டஸ், அதன் 6வது நீரோ, 7வது டெமிட். அதான் 7 தலைகள். அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருந்தது என்றால் 7 ராஜ்யம். 7 தலைகளும் 10 கொம்புகளும் அதுக்கு இருந்தது என்று சொல்லப்படும். வெளிப்படுத்தல் 13ஆம் என்ன வாசிக்கிறோம் என்றால் 1ஆம் வசனத்தில், நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், சமுத்திரத்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகளும் இருந்தது. அதன் தலைகளின் மேல் ஒரு தூசணமான நாமம் இருந்தது. அந்த தூசணமான நாமம் என்னது? விகாரஸ் ஃபெலிட்டி. நீங்க 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன, ஆவியிலே என்னை வனாந்திரத்தில் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததான ஒரு மிருகத்தின் மேல், சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு இஸ்திரி ஏறி இருக்க கண்டேன் என்று சொன்னார். பாருங்க, அதே தான் ரிபீட் ஆகுது. 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா,
அந்த வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்ததுன்னு சொல்லி 7 தலை 10 கொம்பு 7 தலை 10 கொம்பு இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 12 அதிகாரம் 13 அதிகாரம் 17 அதிகாரம். அந்த 7 தலை என்னன்னா ரோமராஜ்யத்தில் வந்த 7 சீசர்கள் 7 ராயர்கள், அந்த பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை பிறகு 10 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது ரோமராஜ்யமானது 10 ராஜ்யங்களாக டிவைட் ஆனது. ஹோல் அந்த ரோமன் எம்பையர்ல 10 ராஜ்யங்களா அது உடைப்பட்டு போனது. அதனால கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், இத்தாலி, அதன் பின்பு என்ன சொன்னா 3 சின்ன ராஜ்யங்கள் வேண்டல்ஸ், ஹெருலி, ஆஸ்ட்ரோகோட். இந்த 3 கொம்புகளை அந்த சின்ன கொம்பு பிடுங்கி போட்டுட்டு அதனால 7 ராஜ்யங்கள் பிரதானமான ராஜ்யங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தில் இருந்த 7 கொம்புகள், அந்த கொம்புகளின் மேல் 7 முடிகள்னா 7 ராஜாக்கள் இருந்தால் என்று அர்த்தம். சீசர்கள் 7 சீசர்கள் பின்பு என்ன சொன்னால் அது 10 பிரிஞ்சு 10 ராஜ்யங்களாக பிரிந்தது. பின்பு பேப்பல் ரோம் வந்தது. 13,4 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த 3 வசனத்தில் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டது, ஆனால் அந்த காயம் சொசமாக்கப்பட்டது. பூமியின் குடிகள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றி மிருகத்துக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அந்த மிருகம் தான் லாஸ்ட் போப், ஆன்டி கிரைஸ்ட். வலு சர்ப்பம் தான் பிசாசு. பிசாசையும் வழிபடுறாங்க, போப்பையும் வழிபடுறாங்க. இன்னைக்கு போப்பை ஆராதிக்கிறாங்க. அந்த ஆன்டி கிரைஸ்டா வரும்பொழுது அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக சொல்லுவான். பாபிலோனிய மார்க்கம், நிம்ரோத்தின் மார்க்கம், கடவுளை ராஜாவை கடவுளாக வழிபடுவது. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் எல்லாரும் வணங்கும்படியாக செய்வான். அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் என்றால் 8வது மிருகம் என்று சொல்லப்பட்டது. வேலிலிருந்து தோன்றுகிற 8வதாக இருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் 17 வாசிக்கிறோம். அருமையான என்ன சொன்னால் அவ்விதமான ஒரு காலம் வரப்போகிறது. அது சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டதென்றால் அந்த ரோமராஜ்யம் அழிஞ்சு போனது. அது சொசமாக்கப்பட்டதென்றால் ரோமராஜ்யம் அழிஞ்சு பேப்பல் ரோம் வந்துவிட்டது. போப்பியின் ரோமாபுரி வந்தது. எப்பொழுது? 586 வந்தது. 586ஆம் வருஷம் போப்பியின் ரோமாபுரி ஆரம்பித்து இன்னைக்கு உலகத்தில் 124 கோடி மக்கள், சில ஜனங்களும் பாசைக்காரர்களும் கோத்திரங்களிலும் ஜன கூட்டங்களும் இன்னைக்கு இருக்கிறார்கள். பெர்னாம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் பெர்லின் வாலை குறித்து சொல்லி இருக்கிறார். பெர்லின் வால், த எண்ட் டைம் சீட் சைன், கடைசி கால வித்தின் அடையாளம். 62ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 19ஆம் தேதி கொடுத்த செய்தியில விதமாய் சொல்றார். There has been a Roman revival. ரோம எழுப்புதல் ஏற்படும். The eastern parts of Berlin back that puts the Roman Empire just exactly in the old circle it was in the time of Jesus. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது என்ன நடந்தது என்றால் ஜெர்மனி 2ஆக பிரிந்தது. வெஸ்ட் ஈஸ்ட்னு பிரிஞ்சது. ஈஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்க கையில் போய்விட்டது. இந்த கம்யூனிசம் வீழ்ச்சி அடைஞ்சது. அதனால 2 இதை பிரிப்பதற்காக 155 கிலோமீட்டருக்கு காங்கிரீட் வால் அமைச்சாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு பிரிக்குது. 155 கிலோமீட்டர் தான், கொஞ்சம் தூரமானு பாருங்க. காங்கிரீட் வால் அமைச்சிருக்கிறாங்க. அது உயரம் எவ்வளோன்னா 11.8 அடி, 11 அடிக்கு மேலே அவ்வளோ பெரிய சுவரை அமைச்சிருக்கிறாங்க. எப்பொழுது அமைச்சாங்க 1961ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அது அமைக்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வால் இடிக்கப்படும் என்று சொன்னார். ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் ஒன்றாக மாறும். அது கட்டி அடுத்த வருஷமே சொல்லியிருக்கிறார். ப்ராபசி உரைச்சிருக்கிறார். 62ஆம் வருஷம் உரைச்சிருக்கிறார். அது நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1989ஆம் வருஷத்துல கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி 2 ஒன்றா மாறிட்டு அந்த சுவர் இடிக்கப்பட்டது. கம்யூனிசம் கொலாப்ஸ்ட் அண்ட் கோல்ட் வார் ended. இப்பொழுது என்ன செய்தால் அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்லிக்கிறார், இந்த 2 ஜெர்மனியும் ஒன்றா மாறும் பொழுது அந்த சுவர் இடிக்கப்படும். அப்பொழுது முன்னால இருந்த ஹோலி ரோமன் எம்பையர் வரும். அதனால் அந்த 10 ராஜ்யங்கள் எப்படி இருந்துச்சு, போப்பின் ஆதிக்கத்தில் இருந்தது போல மறுபடியும் வரும். இப்பொழுது யூரோப்பியன் யூனியன் ஆரம்பிச்சிருக்காங்க, EU ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் 10 நாடும் இருக்கு. இப்போ சொன்ன 10 நாடும் இருக்குது. இவங்க தங்களுடைய ராஜ்யத்தை இதை அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுப்பாரு. அதை நீங்க 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள்
அவள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அவள் மிருகத்துடனே 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அவள் தங்கள் ராஜ்யத்தையும் தங்களுடைய வல்லமையும் மிருகத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஆன்டி கிரைஸ்டுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இப்பொழுது போப்பு பழையபடி 10 ராஜ்யங்களை ஆளுகை செய்யும். அந்த சின்ன கொம்பு அது அவ்வளோ பவரா வரும். ஆன்டியோகி எபாபினிஸ் அதுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கு. அது முதல்ல அவனா வந்தான், பின்பு லாஸ்ட் போப்பாக அது வரும் பொழுது ஹோலி ரோமன் எம்பையர், அந்த ரோம ராஜ்யம் 10 பிரிஞ்சு போனது வேற ஒன்னா வந்துடும். போப்பு அதுக்கு அதிகாரியா இருப்பான். உலகம் அனைத்தும் உங்களுடைய கண்ட்ரோல்ல வரும் பொழுது பீஸ்டை எல்லாருமே கொண்டுவாங்க. நெப்போலியனை குறித்து வாசிக்கும் பொழுது நெப்போலியன் என்ன செய்தான் என்றால் போப்பை சிறைப்படுத்தினான். அதனால ஜெனரல் ஆர்டர் troops to storm the palace. He attempted force Pope Pius VII to renounce his temporal power, with the pontiff adamantly refused on July 5, 1808 on Napoleon's orders. ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1808ஆம் வருஷம் நெப்போலியன் போப்பை சிறைப்பிடிச்சு, உனக்கு ராஜாக்கள் மேலே அதிகாரம் கிடையாது, மதத்தை மட்டும் பார்த்துக்க, ராஜா மேலே இருக்காது, திருப்பி இனிமேல் அது வரப்போகுது மறுபடியும் ராஜாக்கள். நெப்போலியன் அவனை சிறைப்படுத்தினான். அதை குறித்து பைபிள் எழுதியிருக்கு. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளக்கு. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி போட்ட போப்பை நெப்போலியன் சிறைப்படுத்தி விட்டார். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே பசுத்தவான்களை கொலை செய்தவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும் என்று சொல்லப்படுது. பாருங்க, அதையும் குறித்து பைபிள் எழுதி. நம்ம என்ன நேரத்தில் இருக்கோம்னு பாருங்க. இப்பொழுது என்ன ராஜ்யத்தில் இருக்கோம், எப்படி இருக்கும்? இப்போ இரும்பும் களிமண்ணும் காலத்தில் இருக்கிறோம். இரும்பு கடைசி வரைக்கும் போகுது, உலகம் அழிய வரைக்கும் இரும்பு இருக்கிறது. ரோமராஜ்யம் அது வேற ஃபார்ம்ல போப்பினுடைய ஆதிக்கத்தின் கீழே உலகமெங்கிலே இருக்குது. எல்லா ஸ்கூலும் அவங்க கையில் தான் இருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எவ்வளோ ஸ்கூல் அவங்க கையில் இருக்கு. அவங்க ஸ்கூல் தான் ரொம்ப பெரிய பெரிய ஸ்கூல், அவங்க காலேஜ் தான் பெரிய பெரிய, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெட்ராஸ்லேயே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி. அப்படின்னா சில நாடுகள் கம்ப்ளீட்டாக கத்தோலிக்க நாடுகளாக இருக்குது. தென் அமெரிக்காவில் இருக்க நாடுகள் முக்கால்வாசி கத்தோலிக்க நாடு தான். பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்க நாடு. அவங்க தான் அந்த மிருகத்துக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்த போப்புவால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அவ்விதமான சூழலை வரும் பொழுது போப்பு எல்லாத்துக்கும் ஹெட்டா மாறும் பொழுது இதை என்ன செய்யணும்னா மிருகத்தை எல்லாரும் வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். எல்லாருமே ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவள் மாத்திரத்தை தவிர எல்லாருமே, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அங்கே கீழ்பட்டு ஆகவே. இது வரைக்கும் துல்லியமா நடந்திருக்கு. அதனால எல்லாமே ரோமராஜ்யத்துக்கு தான், அயல் நாட்டுக்காரங்களுக்கு அடிமைப்பட்டு தான் போகணும். எல்லாம் ரோமாபுரிக்கு அடிமைப்பட்டு தான் போகணும். அமெரிக்காவும் அடிமைப்பட்டு தான் போகும். எல்லாமே பூமியின் குடிகள் அனைவரும் இதை வணங்குவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கு, நம்ம மேலே போயிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம 7 இயர்ஸ் அந்த ஃபீஸில், வெட்டிங் ஃபீஸில் இருக்கும் பொழுது கல்யாண விருந்து 7 நாள். பழைய ஏற்பாட்டில் கல்யாண விருந்து 7 நாள். இன்னைக்கு கல்யாண விருந்து அரை நாள் தான். அன்னைக்கு 7 நாள். கல்யாண மண்டபத்தை பாதி நாளுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அங்கே 7 days ஃபீஸ்ட். நம்ம 7 days ஃபீஸ்டில் வெட்டிங் சப்பரில் இருக்கும் பொழுது இங்கே ஆன்டி கிரைஸ்ட் தான். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களே, நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களும் உங்களுக்கு ஐயோ, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் முன்பு அவன் உங்கள் மத்தியில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டு. அதனால பாருங்க, நம்ம அங்கே ஃபீஸ்ல இருக்கும் பொழுது, களி கூர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே உபத்திர காலம், மகா உபத்திர காலம், ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வரும். யார் யார் மிருகத்துக்கு விரோதமாக ஏற்று நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவார்கள். மற்ற எல்லாரும் மிருகத்தை வணங்குவார்கள். எல்லாரும் மிருகத்தை வணங்க வேண்டும். சீக்கிரம் நடக்கும். மனவாட்டி போன உடனே நடக்கும். ஆல் த ஈவில் பவர் இன்னைக்கு தடை பண்றது மனவாட்டி தான், ஹோலி ஸ்பிரிட் தான். இது போன உடனே அவ்வளோ வெடிச்சு செதறி எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் வந்துடும். வெளிச்சம் போச்சுன்னா இருள் எப்படி வரும்? இருளை வாவாடியா நீங்க கூப்பிடணும். வெளிச்சத்தை ஆஃப் பண்ணா டக்குன்னு இருள் வந்துடும்.
அதே போல மணவாட்டி மேல போன பிறகு பசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு டக்குனு இருள் வந்துடும். ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வந்துடும். ரொம்ப நாள் ஆகுது, உடனே அடுத்த செகண்ட்ல வந்துடும். விதமான ஒரு நேரத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கோம். அந்த 4 ராஜ்யங்களும் என்ன செய்யறால் அந்த போப்பியின் ரோமாபுரியானது ரோம ராஜ்யத்துல இந்த 3 ராஜ்யங்களும் ஒன்னா சேர்ந்தது. அதே போல போப்பு வரும் பொழுது, ஆன்டி கிரைஸ்ட் வரும் பொழுது, இந்த 3 ஹார்ஸ் பவர் வெள்ளை குதிரை, அங்கே சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, இதெல்லாம் சேரும் பொழுது மங்கின நிற குதிரை உண்டாகும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7, 8 என்ன வாசிக்கிறோம்? அவன் 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது ஒரு மங்கின நிற குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருங்களாலும் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் இந்த பூமியில் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்வான், அவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதான் அந்த பேல் ஹார்ட்ஸை வாசிக்கிறோம். எல்லா பவரும் ஒன்னா சேரும். இன்னைக்கு எல்லா ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஒன்னா சேர்ந்திருக்குது. ஹல்லேலூயா. 7 போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட், அவருடைய சிங்காசனம் 7 ஆவிகளும் இன்னைக்கு நமக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த பவர் நம்மளை மேலே கொண்டு செல்லும் பொழுது ஈவில் பவர் இறங்கி பேல் ஹார்ட்ஸ் மூலமாக ஆன்டி கிரைஸ்ட் உலகத்தை ஆளுகை செய்யும். The culmination of all these religious, political and demonic spirit. கடைசியா ஒரு சபையானது உலகத்தை ஆளுகை செய்யும். எப்படி பாஸ்டர்? பைபிள்ல போட்டிருக்குது. ரோமன் கத்தோலிக் சபை உலகத்தை ஆளுகை செய்யும். ஒரு பெண் உலகத்தை ஆளுகை செய்வாள். ஹல்லேலூயா. சபை பெண்ணுக்கு அடையாளமாயிருக்கு. அல்ல கத்தோலிக்க சபை அந்த பெண் என்ன செய்யணும்? 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் என்ன செய்யணும்? உடையதாகுங்க. தூசணமான நாமங்கள் நிறைந்ததான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும். தூசணமான ஒரு நாமன் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விகாரஸ் பிலிடி 666 தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்யற போப்பினுடைய கிரீடத்தில் அந்த பெயர் இருக்கிறது. இது தூசணமான நாமங்கள்னு போட்டிருக்கு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல. அது எதை குறிக்கிறதுனால், இதை நீங்க யாரு? நாங்க சிஎஸ், நாங்க ஏஜி சர்ச்சுக்கு போறோம். ஏஜி சர்ச்சுன்னா பெரிய பெருமையா, ஏன்னா அது பெரிய காங்கிரிகேஷன். நாங்க ஏஜிக்கு போறோம், நாங்க சிஎஸ், நாங்க கேத்தலிக்கு, நாங்க யூபிசி, நாங்க ஐபிசி, நாங்க அந்த சபை இந்த சபைன்னு சாபத்தை பேர சொல்லாங்க. இதான் தூசணமான நாமங்கள். எல்லா நாமங்களும் அதுக்கு கீழே வருது, அது மேல ஏறி இருக்கு. நீங்க யாரு? நான் கிறிஸ்டின். ஹல்லேலூயா. நீங்க யாரு? நான் பிரைடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க தங்களுடைய சாபனத்து பேரை சொல்றாங்க. நம்ம எந்த சாபனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. சாபனம் எல்லாம் அந்த கடைசியில் அந்த கத்தோலிக்கு கீழே போய் நிற்கும், அதோட அப்ளியேட் ஆகும். அந்த இஸ்ரேல் இந்த மிருகத்தின் மேல பல தூசணமான நாமங்கள் இருந்தது. இதோ என்ன சென்றால் மேலும் என்ன சென்றால் அங்கே என்னப்படுகிற ரகசிய மகாபாபிலும் பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாயின்னு நாம அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அவள் தன்னுடைய வேசித்தனத்தினாலும் அருவருப்பினால் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் பிடித்திருந்தாள். அவள் பசுத்தான ரத்தத்தினாலும் தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியுடைய ரத்தத்தாலும் வெறி கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படும். பாத்தீங்களா? அந்த பெண் அந்த கத்தோலிக்க சபை உலகத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பிறகு நம்ம ஒரு பெண்ணு தான். ஹல்லேலூயா. பிரைடு சர்ச் ஒரு பெண், அவ கடைசியா உலகத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆணில் ஆரம்பிச்சு பெண்ணில் போய் முடியும். இயேசு கிறிஸ்து ஆணா இருக்கிறார், பிரைட் குரூம் நம்ம பிரைட். ஹல்லேலூயா. அதே போல சாட்டன் அவங்களுக்கு பிரைட் குரூமா இருக்கிறான். கேத்தலிக் சர்ச் அது பிரைடு, அவங்க சாத்தானுடைய மனவாட்டியா இருக்குது. சாத்தானுடைய மனவாட்டியும் ஆளுகை செய்வா. அது பொல்லாததாக இருக்கும். உலகம் உண்டானது நமக்கு உண்டு. கொஞ்சம் வருஷம் 3 வருஷம் கொடுக்கப்படுகிறது. நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. இவள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரம் என்னது? பரிசுத்தவானுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார், என்னை அபிஷேகித்தார், நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன், என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியான்னு சொல்லி, இதெல்லாம் அவருடைய நீதி. நம்முடைய நீதினா நான் அங்கே போனேன், இங்கே பரிசம் பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அது அவருடைய நீதி. அவருடைய நீதினால போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், இது அவருடைய வார்த்தையை போதிக்க எனக்கு கிருபை தந்தார், என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியான்னு சொல்லி, இது அவருடைய நீதி. ஹல்லேலூயா. அந்த நீதியில தான் நீங்க போக முடியும். ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டர் தன்னுடைய நீதியை சொல்லுவார். அங்க போன ஒரிசா போனேன், பாம்பே போனேன், கல்கத்தா போனேன், நான் சவுத் ஆப்பிரிக்கா போனேன், நான் ஆஸ்திரேலியா போனேன், அமெரிக்கா போனேன், இது அவருடைய நீதி.
இதனால பரலோகராஜ்யம் போக முடியாது. நான் உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ண பரலோகராஜ்யம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா போயிடலாம். ஹல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய நீதியாயிருக்கு. அந்த வஸ்திரத்தை நம்ம தரிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறீங்க? நம்மை குறித்து பெருமை பாராட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. தானியேல் என்ன செய்கிறான் என்றால், அந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது காம்பினேஷன் ஆஃப் ஆல் பவர்ஸ். The spirit in the Roman system is destructive. It was in the pagan Rome and then it is the papal Rome. அந்த சீசர்கள் ரொம்ப பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அதே போல தான் போப்பின் ரோமாபுரியும் பொல்லாததாக இது இருந்தது என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். ட்ரிபுலேஷன் பீரியட், உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வான். நம்ம இதோ 1000 வருஷ அரசாட்சியில உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட் வரும். தானியேல் 9:27 வாசிக்கலாம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சரி போதும். ஒரு வாரம் அளவும் அவர் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். இந்த வசனம் காம்பவுண்டா இருக்கு. காம்பவுண்ட் மீனிங்ல இருக்கு. காம்பவுண்ட் மீனிங் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கும் அது பொருந்தது, சாத்தானுக்கு அது பொருந்தது. என்னப்பா சார் அப்படி எழுதப்பட்டிருக்குங்க? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாரம் கொடுக்கிறார். ஏற்கனவே 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது அநேகருக்கு அவர் உடன்படிக்கை உறுதிப்படுத்தினார். இன்னும் 3 வருஷத்துல 1,46,000 பேர் முத்திரிக்கப்படுவாங்க. அதனால பலியும் அப்போ இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது பலி காணிக்கை தேவாலயம் இடிக்கப்பட்டது, பலி காணிக்கை ஒழிஞ்சு போனது. இவன் மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டி அதுக்கு பிறகு ஆந்தி கிறிஸ்து பலியை அங்க நிறுத்தும் பொழுது 3 வருஷம் உபத்திர காலத்துல 1,46,000 பேர் அங்க முத்திரிக்கப்படுவார்கள். சாத்தானுக்கு 7 years இருக்கிறது. அவன் என்ன செய்யறான் என்றால் 3 வருஷம் எல்லாருக்கும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். அதன் பின்பு அவன் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். வெளிப்படுத்தல் 13,018 வாசிக்கும் பொழுது ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதனால பாருங்க என்ன செய்யறால், மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். அந்த மிருகத்தின் முத்திரையை தங்களுடைய வலது கையிலாவது தங்களுடைய நெற்றியிலாவது தரிக்காவிட்டால் கொள்ளவும் விற்கவும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கார்பரேஷன் ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே நம்பர் இருக்குது. ட்ரைனேஜ் பில் கட்டலான்னா வாட்டர் டேக்ஸ் கட்ட முடியாது. அங்கே நெட்டில் எல்லாம் நம்பர் வரணும். ரொம்ப கண்டிஷன்லாம் மாறிட்டு வரும். சும்மா அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துக்குமே நம்பர் கொடுக்கப்படும். பேன் கார்டு வேணும். எல்லாமே இந்த சிஸ்டம்லாம் மாறிட்டு வரும். கொள்ளவும் விற்கவும் கூடாதுபடி செய்வதற்கு அவங்க கொண்டு வருவாங்க. உலகம் அனைத்தும் ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோலில் வருகிறது. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், நியூ வேர்ல்டு கவர்மெண்ட். அந்த நியூ சிஸ்டம் இப்போ எல்லாமே அதுக்கு ஆயத்தமாயிட்டு உலகம் ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. அப்பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும், அதுக்கு பின்பு அந்த வசந்த பாதி வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்கிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். இதோ அந்தி கிறிஸ்து 3.5 years உபத்திர காலத்தை கொண்டு வரும், மகா உபத்திர காலத்தை கொண்டு வருவான். அதன் பின்பு அழிஞ்சு போகும். ஆனால் அவனுக்கு 7 years கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து 7 years கொடுக்கிறார். 3 வருஷம் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. மறுபடியும் 2 சாட்சிகள் வரும் பொழுது மறுபடியும் 2வது 3 வருஷம் கொடுக்கப்படுகிறது. 7 years. நமக்கு 2000 years கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது அந்த 4 ராஜ்யங்களுடைய முடிவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தபடியாக சன் ஆஃப் மேன் சொல்லப்படும். தானியேல் 7:13 வாசிக்கலாம். ராதர்சனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ராதர்சனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். சன் ஆஃப் மேன் அங்கே வருகிறது நம்ம பார்க்கிறோம். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் இடம் மட்டும் அங்கே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர் எப்படி இருக்கிறார்னு நீங்க பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. சரி பாருங்க, இப்பொழுது தானியேலை தரிசனம் காண்கிறத நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க.
உங்க மனசு முன்னால் அந்த பிக்சரை கொண்டு வந்து பாருங்க. சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவருடைய தலை வந்து வெண் பஞ்சை போல் அந்த முடி இருக்கிறது, உறைந்த மலையை போல வெண்மையாய் இருக்கிறது. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்லப்படுது. நியாயாசனம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அக்கினி நதி அவருடைய நதி அவருக்கு முன்பாக ஓடினது. ஆயிரம் பேர் அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு சேவை செய்கிறார்கள். கோடான கோடிய பேர் அவருக்கு முன்னால நிற்கிறாங்க. இதுதான் வந்து நீண்ட ஆயுசுள்ளவர். ஏன்சியன்ட் ஒன்னு ஆங்கிலத்தில் போடப்படும். இப்படி அவர் வந்து ஜட்ஜா இருக்கிறார், அவர் கிங்கா இருக்கிறார், கிங்காகவும் ஜட்ஜாகவும் இருக்கிறார். இந்த 4 ராஜ்யங்களும் முடிவடைந்த பின்பு அவர் அப்படி தோன்றுகிறார். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் மேகங்களுடனே வருகிறார். இன்னொருத்தர் வர்றார், அவர் மேகங்களுடனே வாழ்கிறார், மனுஷகுமாரனுடைய சாயலாக இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறார்னா, நீண்ட ஆயுசுள்ளர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ளர் பக்கத்தில் அவர் வரும் பொழுது சகல ஜனங்களும் ஜாதியாரும் அவரை சேவிக்கும்படியாக அவருக்கு கர்த்தத்துவம் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம் என்று சொல்லப்படுது. அதனால ஒருத்தர் அந்த சிங்காசனம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் யாரு மனுஷகுமாரனாக வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். அவர் வந்து அவர் பக்கத்துல வந்தாராம். வந்து ஜாதிகளும் எல்லாமே அவருக்கு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக ராஜரீகமும் கர்த்தத்துவமும் ராஜ்யமும் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படும். ஆனால் டினாமினேஷன் பீப்புளுக்கு 2 பேருக்கு அழகா தெரிகிறாங்க. 2 பேர் அழகா தெரிகிறாங்க. ஒன்று வந்து பிதா, இன்னொன்று குமாரன். பிதாவும் அங்கே குமாரனும் இருக்கிறாங்க. பிதா பாருங்க ரொம்ப வயசானவர், முடியெல்லாம் வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்குது. அவர் பாருங்க, அவர் அக்கினி அங்கே அவர் முன்னால போகுது, கோடான கோடி பேர் அங்கே நிற்கிறாங்க. இந்த பாருங்க இயேசு கிறிஸ்து மேகத்துல வர்றாரு, அவர் வந்து இவர் பக்கத்துல வர்றாரு. அப்படிங்கும் பொழுது அது நல்லா தெரியும். 2 கடவுள் அங்கே நல்லா தெரியும். அந்த தரிசனத்தின் படி பார்த்தா கடவுள் 2 பேர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதே போல வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வலது கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யறார் என்றால், ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வருகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனமாகவும் 4 ஜீவனுக்குமாகவும் 3 மத்தியிலும் வந்து நிற்க கண்டேன். இது அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்கள் இருந்த அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுற 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் வீட்டிற்குடைய வலது கரத்து புஸ்தகத்தை வாங்கினார். அப்பொழுது 4 ஜீவனும் 24 பேர்களும் இதோ என்ன செஞ்சார்கள் என்றால், தங்கள் சுரமண்டங்களை பிடித்துக் கொண்டு பசுத்தவான்கள் தூபங்களால் நிறைந்த தூப கலசை பிடித்துக் கொண்டு வணக்கமாய் அவருக்கு முன்பாக விழுந்து, யாருக்கு? ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக விழுந்து என்ன சொன்னாங்கன்னா, எவரீர் புஸ்தகத்தை வாங்கும் அதன் முத்திரைகளை திறக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். அடிக்கப்பட்டு சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரலும் இருந்து எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். விதமாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. அங்கேயும் 2 பேரை நம்ம பார்க்கிறோம், இங்கேயும் 2 பேரை பார்க்கிறோம். பார்த்தீங்களா, கடவுள் 2 பேர். நீங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் காட் சொல்றீங்களா, பிதா தான் தேவன். அங்க சிங்காசனத்தில் இருக்கிறது யாரு? பிதா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த விஷன் கரெக்டா இருக்கிறது. அது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை அது கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனால் இயேசு தான் காட்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரே தேவனை விசுவாசிக்கும் பொழுது 2 இருக்கிறது. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? கடவுளுக்கு குமாரன் உண்டா? தாய் தகப்பன் மனுஷன் சொல்லாது. அவர் மாம்சத்தில் வரும்பொழுது அவர் பாடி தான் குமாரன். God in his son, God in his body. இதோ அவர் குமாரனுக்குள் பிதா இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சரீரம் தான் குமாரன் அழைக்கப்படுது. இங்க 2 பிக்சர் அங்க தெரியுது. ஆனால் என்ன செய்யறால், ஆட்டுக்குட்டியானவரையே அந்த மனுஷகுமாரனையே சேவித்தாள்னு சொல்லப்பட்டது. அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. கர்த்தத்துவம் மகிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவருக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அதனால சாபிரத்து மக்கள் குழம்பி இருக்கிறாங்க. நமக்கு குழப்பம் உண்டா? குழப்பம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எப்படி நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். The attribute of savior. இப்பொழுது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் வந்து அவர் சேவியரா இருக்கிறார், ரட்சகர். அவர் வந்து ஜட்ஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த attribute of judge. 2 படம் 2ஆ தெரியுது, ஆளு ஒன்று தான். சினிமாவில் ஒரு மனுஷன் 2 வேடம் போட்டு நடிப்பான், தகப்பனாவும் நடிப்பான், மகனாவும் நடிப்பான். ஆனால் ஒரே ஆளு தான். பிக்சர்ல 2ஆ தெரியும். நம்ம யாரும் சினிமா பார்க்கல. ஹல்லேலூயா. சினிமாவில் அப்படி எடுக்கிறாங்க, அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஆனா இங்கே என்ன அது ஒரு காட்சி. அதே போல இங்கே ஒரு காட்சி. இந்த காட்சி என்னன்னா, அங்க அவர் சிங்காசனத்துல இருக்கார், ஜட்ஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5ஆம் புத்தகத்தை கையில வச்சிருக்கிறார். இது ஆட்டுக்குட்டியான போனா 2 பார்ட்ஸ்னா தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் 2 பார்ட்ஸ்னா தெரியுது. அவர் ஜட்ஜ், attribute of judge, attribute of savior. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மேய்ப்பன் போல ஆட வச்சுட்டு இருக்கிறார். ஐயோ, அவர் துக்கம் நிறைந்தவர், அவர் ரொம்ப சாதாரண ஆளு, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அப்படிதான் உலகம் நினைச்சுக்கிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஜட்ஜி, அவர் கிங்னா அவரை பார்த்து பயப்படணும். எல்லாமே பயந்து கிடுகிடு நடுங்கணும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கப்படணும். அவர் வானத்தையும் பூமியும் சிசித்த கர்த்தர். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவர் ஜட்ஜா வர போறார். ஹல்லேலூயா. இப்பொழுது சேவியருங்கிற இருக்கிற அந்த சேவியரும் attribute of சேவியரும் ஜட்ஜி பக்கத்துல கொண்டு வரப்பட்டாங்க. 2 மேட்சாக. The attribute of savior is coming together with the attribute of judge merging together. ரெண்டுமே மெர்ஜ். சேவியருங்கிற ஒரு தன்மை. இப்பொழுது அவர் சேவியரா காட்சி அளிக்கிறார், ஒரு நல்ல ஜட்ஜா காட்சி அளிக்க போறார். இந்த சேவியர் தான் அந்த ஜட்ஜா இருக்கிறார். அதனால 2 attributes மிக்ஸ் ஆகுது, merge together. Hallelujah. True person அல்ல, true attributes of one God. Father, Son என்று சொல்லும் பொழுது Father, Son and the Holy Ghost 3 கடவுள் கிடையாது, ஒரு தேவனுடைய 3 தன்மைகள். அவர் ஃபாதருங்க ஸ்தானத்துல இருக்கார், குமாரங்க ஸ்தானத்துல வந்தார், பசுத்தாவிங்க ஸ்தானத்துல நமக்குள்ள இருக்கிறார். இந்த 3 தன்மைகளும் எங்க ஒன்றா மாறுது? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் ப்ரூவ் பண்ண முடியும்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல எப்படி இருக்குது? இதே ஜட்ஜிக்கு குறிச்சிருக்கு, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. வெளிப்படுத்தல் 1:14 நீங்க வாசிக்க முடியும். இதே தான். அப்ப அந்த சிங்காசனத்துல இருக்கிறவர் யாரு? அவர் தான். இயேசு கிறிஸ்துடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் இது உறைந்த மலையை போல விழுந்து, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சலை போல இருந்தது. அவர் தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் போடப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாச சூரியனை போல இருந்தது. அவரை பார்த்த உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமே, நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். யார் இது? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கிற அதே சிரசு வெண்மை, அது இயேசு கிறிஸ்து. அதான் ட்ரூ attributes. ட்ரூ attributes சேவியர் அண்ட் ஜட்ஜ் சேவியருங்க attribute ஜட்ஜிங் attribute-ஓட அந்த தன்மையோடு கூட மிக்ஸ் ஆகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு நேரத்தில் யங் மேனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன். இப்போ நான் கிராண்ட் ஃபாதராக மாறி இருக்கேன். அப்போ அந்த பிக்சர் வேற, இந்த பிக்சர் வேற. அதே ஆள் தான். நான் யங் மேனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன். இப்பொழுது நான் கிராண்ட் ஃபாதராக மாறி இருக்கும் பொழுது என்னுடைய இது மாறிடுது, முடியெல்லாம் நரைச்சி போகுது. அதனால பாருங்க, என்ன ஒரே மனுஷன் இப்போ அந்த தன்மைக்கு அடைஞ்சிருக்கேன். கிராண்ட் ஃபாதருங்க தன்மைக்கு வந்திருக்கிறேன். அதனால நான் யங் மேனாக இருந்தேன். அதே போல சேவியர் ஜட்ஜியோட மெர்ஜ் ஆகும் பொழுது பைபிள்ல 2ஆ காமிச்சிருக்கு, 2ஆ விஷனா காமிச்சிருக்கிறது. 1 person. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? Lord Jesus Christ. See the picture of 2 different people. That's not what the scripture saying. வேதம் அப்படி சொல்ல, 2 செப்பரேட் ஆட்கள் கிடையாது. It is talking about better office, talking to the way in which Jesus is operating now. அது அவர் சேவியர்ல இருந்து ஜட்ஜ் இதை விட மேலான ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செய்கிறார். சிங்காசனத்தில் வெள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். கிங் அண்ட் ஜட்ஜிங் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உலகம் என்ன நினைக்கிறது? இயேசு கிறிஸ்து ரொம்ப சாதுவானவர், ரொம்ப தாழ்மையானவர், அதனால நம்ம அவரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். அங்க கிறிஸ்தவங்க எல்லா தப்பையும் மன்னிப்பாங்க, அவனுக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசலாம். இதோ கிறிஸ்தவங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அவர் ஜட்ஜா வருவார், அவர் ராஜாதி ராஜானா வருவார். தெரியாது உலகத்துக்கு. நாம அவிதமாக ஒரு அவிதமான நிலையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே யோவான் அவருடைய மார்புல சாஞ்சிருந்தான். இப்போ இந்த தோற்றத்தை பார்த்தோம்னா ஜட்ஜிங்க தோற்றத்தில் பார்க்கும் பொழுது செத்தவனை போல விழுந்தேங்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் மார்புல சாஞ்சிருந்தான். சில வருஷங்களுக்கு முன்பதாக, இப்ப கிபி 95-96 பத்ம தீவில் அந்த காட்சியை காணும் பொழுது, இது அவருக்கு அன்பான சீசன் மார்புல சாஞ்சி கிடந்துட்டு யாருமை காட்டி கொடுப்பான்னு சொன்னவன்
அவ்வளோ ஆண்டவர்கிட்ட அவ்வளவு பழகி இருந்தவன், க்ளோஸா இருந்தவன், இப்போ அவரை பார்த்தோன்னு அவர் வேற ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேற ஒரு ஆட்ரிபியூட்டோடு மெர்ஜா இருக்கிறார், ஜட்ஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேகங்களோடுமே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஜட்ஜா இருக்கிறார். அவருடைய சரசு மயிறு வெண்பஞ்சை போல இருந்தது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ரைச்சஸ் ஜட்ஜ், சுப்ரீம் ஜட்ஜ், நீதியுள்ள நியாயாதிபதி, மேலான நியாயாதிபதி. சுப்ரீம் கோர்ட்டோட மேல கோர்ட் இருக்குது. ஹல்லேலூயா. இன்டர்நேஷனல் கோர்ட்டோட மேல கோர்ட் இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஜட்ஜா இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:11 நீங்க வாசித்து பாருங்க. அப்போது என்ன செய்யறார் என்றால், மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அவருக்கும்பாக நின்றார்கள், தேவனுக்கும்பாக நின்றார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று வேற ஒரு புஸ்தகம் இருந்தது. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியையின்படியே, இது அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்படியே நியாயந்தீர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீதி உள்ள நியாயம். நீங்க அதை மேலே எடுத்துக்கொள்ளப்படல, போகல, குவாலிஃபிகேஷன் இல்லை, தகுதி இல்லை. நான் கீழே கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வந்து அவனுக்கு எதிர்த்து நின்று ரத்த சாட்சியா மறித்து நீங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு அப்ளை பண்ணணும், அந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இருக்கிறதுல பெரிய கோர்ட் அதுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே ஜட்ஜா இருக்கிறார், வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்பொழுது நம்ம வந்து நின்றுட்டு, நான் வந்து வார்த்தைக்காக நின்ன மறிச்ச, எனக்கு கிராண்ட் பண்ணும், இது எட்டர்னல் லைஃப்பை கிராண்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன சொன்னால், நீங்க வந்து எங்க அப்ளை பண்ணணும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு, அந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம தகுதி இருந்தால் நம்ம டக்குன்னு போயிடுவோம். ஹல்லேலூயா. அங்க 1000 பேர் சேவித்தார்கள். கணவனுக்கு மனைவி சேவை செய்கிறார். பிரைடு வந்து உலகத்தை நியாயந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கோடான கோடி அவர் பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இது வந்து 1000 பேர் மணவாட்டி முன்னால நியாயம் தீர்க்கப்படுறவங்க கோடான கோடி பேர். 10,000 people அங்க இருக்கிறாங்க. இது 1000 அது 10,000. அதனால நம்ம அவரோடு கூட நியாயம் தீர்ப்பு, அவர் பக்கத்துல நிக்கிறோம். நமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் இதோ சில செம்மறி ஆடுகள், ரத்த சாட்சியா மறிச்ச செம்மறி ஆடுகள், அந்தி கிறிஸ்துவில எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கிராண்ட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதனால பாருங்க என்ன செய்யறால், எல்லாருமே அங்க நிக்க வேண்டும். சமுத்திரம் தண்ணில் மருத்துவரை ஒப்பு கொடுத்தது, பாதாளமும் என்ன செய்யறால் இத மரணமும் தங்களில் மருத்துவரை ஒப்பு கொடுத்தது. அவரவர் தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஜீவ பூசல் பெயரெழுதப்படாதவன் காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல்ல தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 20:11-15 வரைக்கும் அந்த நியாய தீர்ப்பை குறித்து எழுதியிருக்கு. ஜீசஸ் கிங் அண்ட் ஜீசஸ் இஸ் ஜட்ஜ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த சேவியராக வந்தவர், உலகத்திலே மாம்சத்தில் வந்து சிலுவையில மரித்தவர், அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவிக்கிறோம் இருந்த அவர், அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அடிக்கப்படும் ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து ஷெப்பர்ட், இவர் என்ன செய்தால் ஜட்ஜா மாறும் பொழுது அவரோடு கூட நம்ம நியாயம் தீர்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பத்ம விஷயம்ல சொல்லுகிறார், ஸ்டாண்டிங் தேர் இன் சுப்ரீமிட்டி ஆஃப் ஹிஸ் டயட்டி இஸ் a judge, priest, king, eagle, lamb, lion, alpha, omega, father, son, holy ghost, which is and absolute. அவரே ராஜா, அவரே கர்த்தர், அவரே லேம்ப், அவரே பிதா, குமாரன், பசுத்தாவி, எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? டிஃபரண்ட் ஆட்ரிபியூட்ஸ், டிஃபரண்ட் டைட்டில்ஸ், டிஃபரண்ட் ஆஃபீஸ் எல்லாம் மெர்ஜ் டுகெதர். எல்லாம் கடைசியா வந்து இயேசு கிறிஸ்துல மெர்ஜ் ஆகும் பொழுது அவர் உலகத்தை ஆளுகை செய்வார், உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இப்போ பல தன்மையில் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த எல்லாமே வந்து அவர் வெளிப்படும் பொழுது அவர் வந்து கிங்காவும் ஜட்ஜாவும் கடைசியாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 21:3 இது அந்த கிங்டம். இதோ மனுஷனுடைய மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அவர் மத்தியில அவர் அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கண்ணீரியாவை துடைப்பார். இனி மரணம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒளிந்து போயின என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அதனால தேவன் ஜனங்கள் மத்தியிலே 1000 வருஷம் அரசாட்சி வரும்பொழுது ஏடேனிக்கு பெர்ஃபெக்ஷன் வரும். ஏடேன் எப்படி இருந்ததோ அதே போல இந்த உலகத்தை ரீக்ரியேட் பண்ணி இழந்து போன எல்லா மிருக ஜீவன்களும், எல்லா பறவைகளும், எல்லா செடிகளும், மரங்களும் வந்து ஏடனா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆட்சி செய்யும் பொழுது நாமும் ஆட்சி செய்வோம். ஹல்லேலூயா. அவர் இந்த 4 ராஜ்யங்களை அனுபவிச்சிருக்கிறார். கடைசியா ஆன்டி கிரைஸ்ட் வருவான். ஒரு பெண் உலகத்தை ஆளுகை செய்வோம், ஒரு சபை உலகத்தை ஆளுகை செய்யும், ரோமன் சர்ச் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது எல்லாத்தையும் அந்த வேசி அவர் சுட்டரித்து போடுவார். அவள் வந்து ஒரு நாளிகையில் அவள் அழிந்து போவாள், அவள் முற்றிலும் சுட்டரிக்கப்படுவாள். இதை தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் பொழுது பிரைடுக்கு எல்லாத்தையுமே அவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பிரைஸ் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க அந்த பிரைஸ் தான் அந்த கிங்டம். ஹல்லேலூயா. உனக்கு ராஜ்யத்தை தருகிறார். ராஜாத்தி உனக்கு பாதி கேட்டாலும் ராஜ்யத்தை தரும். ஆண்டவர் நமக்கு ஹோல் கிங்டம் தரார். ஹல்லேலூயா.
ஹோல் வேர்ல்டு நமக்கு தரார். ஹalleluya. உங்களுக்கு பட்டா வேண்டாம், எந்த டாக்ஸும் போடாண்டாம், எந்த டாக்ஸும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையில்லை, எந்த டாக்ஸும் நீங்க பே பண்ணாட்டும். The price coming, the everlasting kingdom. Hallelujah. Everlasting kingdom வந்து அவர் அதை பெற்றுக்கொண்டு அதை அந்த உலகத்தின் ராஜ்யங்களை அழித்து இந்த ராஜ்யத்தை அவர் கைப்பற்றி நமக்கு அதை ஏடனா மாற்றி நமக்கு தருகிறார். Hallelujah. அதான் பசுத்தவான்கள் உலகத்தை ஆளுகை செய்வார். அதே அதிகாரம் 18 வாசிங்க. தானியேல் 7:18. ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உன்னதமானுடைய பசுத்தவான்கள் ஆளுகை செய்வார், நம்ம ஆளுகை செய்வோம். ஹalleluya. அவர் அதை வந்து ஜெயித்து நமக்கு தருகிறார். நமக்கு எவ்வளவு பெரிய சிலாய். இதை நம்ம வந்து என்ன செய்யறோம் என்றால் நியூ பிளானட்டுக்கு போறதில்லை. 7 வருஷம் அங்க மேல போயிட்டு மறுபடியும் இங்க வரப்போறோம். அப்பொழுது உலகம் ஏடனா இருக்கும். அவரோடு கூட வெள்ளை குதிரையில வருவோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது? பியூர் அன்அடல்டரேட் வேர்ட் ஆஃப் காட். ஹalleluya. குதிரை எதை குறிக்கிறது? வல்லமையை குறிக்கிறது. வார்த்தையின் வல்லமை நம்மளை மேல கொண்டு செல்லுது. அந்த வார்த்தையின் வல்லமையினால நம்ம மறுபடியும் உலகத்துக்கு நம்ம வரும் பொழுது உலகம் ஏதேனாக இருக்கும். ஹalleluya. இதே மாதிரி சபிக்கப்பட்ட உலகமா இருக்காது. இதே மாதிரி வெயில் அடிக்க இந்த கட்டடம்லாம் நொறுங்கி போகும். உலகத்துல பார்க்குற எல்லா பில்டிங்கும் நொறுங்கி போகும். வாதைகள் கோப கலசங்கள் ஊற்றப்பட்டிருக்கு. உலகமே தீட்டுப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நம்ம பெறப்போறதில்லை, நம்ம ஏதேனை பெறப்போகிறோம். ஹalleluya. நம்ம மார்ஸ் பெறப்போறதில்லை, செவ்வாய் கிரகத்தை பெறப்போறதில்லை, இந்த பிளானட் தான். ஹalleluya. இதை வந்து அனைஹிலேட்டட், இதை எல்லாத்தையுமே அனைஹிலேட்டட் முற்றிலும் ஆண்டவர் நீர்மூலமாக்கி அந்த கல் உருண்டு வந்து அந்த இரும்பையும் வெண்கலத்தையும் பொன்னையும் அந்த இரு களிமண்ணையும் அது முற்றிலும் நீர்மூலமாக்கி தானோ பெரிய ராஜ்யமாக மாறும். அந்த பெரிய ராஜ்யம் என்னது? நியூ ஜெருசலேம். ஹalleluya. எதுவே நித்தியத்தை எதிர்நோக்கிறோம். The stone represent a new Jerusalem, a pyramid shaped 1500 miles in width, length and height. இது என்றால் அவிதமான ஒரு நகரம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 21:16 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:16 வாசிக்கலாம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. இதோ நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. சதுரமான பட்டணம். 1500 மேல் நீளமும் 1500 மேல் அகலமும் 1500 மேல் உயரமும் இருந்தது. வெளிப்படுத்தல் 19:16 வாசிக்கிறோம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. சதுரங்க பட்டணம். சதுரங்க பட்டணம் இருக்கு. சாட்ராங் சதுர பட்டணம் ஒரு பட்டணம் இருக்கிறது. சதுரமான பட்டணம் அர்த்தம். இதோ நமக்கு சாட்ராங்கு நம்ம காத்திருக்கிறோம். அந்த சதுரமான பட்டணம் என்ன சென்றால் உயரமும் சமமாய் இருந்தது. Benan says the kingdom of God is established on earth. இதே பூமியில தான் ஆண்டவர் செய்ய போறார். ஹalleluya. நம்ம சந்திர மண்டலத்துக்கோ செவ்வாய் கிரகத்துக்கோ போறதில்லை. There will be a new heaven and new earth. இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறார். And not a new planet. நம்ம புதிய ஒரு கிரகத்துக்கு போறதில்லை. இதே பூமியில வந்து ஆளும். எத்தனை பேர் சொல்லு? 1500 மைல் நீளமும் 1500 அகலமும் 1500 உயரமான ஒரு பட்டணத்தை தேவன் இந்த பூமியில கொண்டு ஸ்தாபிக்க போகிறார். ஹalleluya. அதுதான் நியூ ஜெருசலேம். அதுதான் அந்த கல் பெரிய பர்வதமாக மாறிட்டு இந்த 4 ராஜ்யங்களும் இருந்த அடையாளமே தெரியாது. உலகத்துல இந்த ராஜ்யங்கள்லாம் இருந்துச்சா அடையாளமே தெரியாது. இஸ்ரீ சரித்திரத்துக்கு முடிவு ஏற்படும். நாளை என்று ஒரு நாள் வரப்போறதில்லை. எப்பொழுதுமே டுடே, எப்பொழுதுமே பகல் தான். அங்கே ராக்காலம் இராது. எத்தனை பேர் அந்த பட்டணத்தை துணிக்கிறோம்? அந்த கல் வந்து அந்த பட்டணமாக மாறும். அந்த கல்லோ பெரிய பர்வதம். இந்த 4 ராஜ்யங்களும் நொறுக்கப்பட்டு தேவன் தமிழ் ராஜ்யத்தை ஸ்தாபித்து நமக்கு அந்த ராஜ்யத்தை வந்து நான் யுத்தம் பண்ணி உங்களுக்கு தரேன். நீ என்னுடைய பிரைட், என்னுடைய ஒய்ஃப் பெற்றுக்க. நீ சண்டை போட, நான் சண்டை போட. ஹalleluya. அந்த பிரைஸ் மணியை நமக்கு தருகிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாட்டிக்கு இந்த ஹோல் வேர்ல்ட் தருகிறார். ஹalleluya. தீட்டுப்பட்ட உலகம் அல்ல, இதை நல்ல உலகத்தை தருகிறார். ஏடேன்னு நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஜட்ஜா மாற்றுறார். ஹalleluya. எப்படி ஜட்ஜா மாற்றுறாருன்னா, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல கிங்டத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அவர் ஜட்ஜா மாற்றுறார்.
நடக்க போற காரியம். 1000 வருஷம் நீ இந்த ஹோல் கிங்டத்தை வச்சுக்க, அதன் பின்பு நீ ஜட்ஜ் பண்ணு. ஹல்லேலூயா. ஏன்னா கிங்டம் பிலாங்ஸ் டு யூ. ஹல்லேலூயா. கிங்டம் நமக்கு சொந்தமாகும் பொழுது நம்ம நியாயம் தீர்க்க உரிமை இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு உயிர்த்தெழுதல் வருது, நியாய தீர்ப்பு வருது. உனக்கு முதல்ல ராஜ்யம் தரலன்னா நியாயம் தீர்க்க உனக்கு பவர் இல்லை. இப்போ உனக்கு பவர் இருக்கு. உனக்கு whole kingdom belongs to you. Now you become a church. Hallelujah. மரித்தோரை நம்ம நியாயம் தீர்ப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நியாயம் தீர்ப்போம். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை நம்ம நியாயம் தீர்ப்போம். 1 கொரிந்தியர் 6:2-3 என்ன வாசிக்கிறோம் என்றால், பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பால் என்று அறியீர்களா. 3ஆம் வசனத்துல தேவதூதர்களை நம்ம நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நியாயம் தீர்க்கும் பொழுது அற்ப வழக்குகளை உங்களால தீர்க்க முடியாது. பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ள சபையில வருகிற அற்ப காரியங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களால தெரியாதாங்கிறார். உலகத்தையே நியாயம் தீர்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முதல்ல கிங்டம் நம்ம கையில வந்த பிறகுதான் ஜட்ஜ். 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகுதான் ஜட்ஜ். முதல்ல நீங்க கிங்ஸா மாறுறீங்க, அதன் பின்பு ஜட்ஜா மாறுறீங்க. ஹல்லேலூயா. அவர் சம்பாத்தியம் பண்ணி அந்த கிங்டத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் தான் ஜட்ஜி. இதை நம்மளையும் ஜட்ஜா மாத்துறார். ஹல்லேலூயா. பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் ஜட்ஜ் யுவர்ஸ். அப்படி ஜட்ஜா மாறணும்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபலை சொல்லி முடிக்கிறேன். அந்த பிரின்சிபல் என்னன்னா, நீங்க முதலாவது உங்களை ஜட்ஜ் பண்ணணும். உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சுன்னா மற்றவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணலாம். தான் முதுகு தனக்கு தெரியாதும்பாங்க. முதல்ல நம்மளை நாமே நிதானிக்க தெரியணும். நம்மளை நாமளே நிதானிச்சு நம்மை நாமே நியாயம் தீர்த்து நம்மை சரிப்படுத்தி கொண்டால் மற்றவங்களை நியாயம் தீர்க்கலாம். இதுதான் காட்ஸ் பிரின்சிபல். பைபிள் வேர்டு அதான் சொல்லு. ராபோய் நான் அன்னைக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. Judge yourself first, then able to judge others. Judge our life before we are going to judge other people's life. மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம நியாயம் தீர்க்கணும். நம்மை நாமே நியாயம் தீர்க்கணும். நம்மளும் அதே தப்பை செஞ்சிருக்கிறோமா? நம்மகிட்ட எத்தனை தப்பு இருக்குது, நம்மகிட்ட எத்தனை குறைகள் இருக்குது, அதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி அதுக்கு பின்பு மற்றவங்க கதையை நம்ம பேசலாம். நம்மகிட்ட 1008 தப்பை வச்சு மற்றவங்களை நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? உலகம் அன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. நம்மை நாமே முதலாவது நியாயம் தீர்க்க நம்ம அறிந்து கொள்வோம் என்றால் நம்ம தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அவிசுவாசங்கள், நம்முடைய ஷார்ட் கமிங்ஸ், நம்முடைய ஃபெயிலியர்ஸ், இதை என்ன சொல்றோம், நம்முடைய அன்பிலீஃப், இதெல்லாம் நம்ம லேக் ஆஃப் ஃபெய்த், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவனோடு ஒப்புரவானால் உலகத்தை நம்ம நியாயம் தீர்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது அதை செய்யாதவங்க உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும். டேனியலை நீங்க பார்க்கும் பொழுது டேனியல் அவன் ஜட்ஜா இருப்பான். அவன் யாரை நியாயம் தீர்ப்பான் என்றால் அவன் காலத்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பான். அவன் வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட அவன் ஒரு 70 years 15 வயசுல அவன் பாபிலோனுக்கு போனான். 70 years பீரியடா பாபிலோன்ல இருக்கிறான். ராஜாங்கத்திலே முதன்மை ஸ்தானத்துல இருக்கிறான். 4 ராஜாக்கள் காலத்துல அவன் ஜீபிக்கிறான். அவன் அந்த அபிதமான ஒரு பதவியில இருந்தாலும் தன்னைத்தானே அவன் நியாயம் தீர்க்க அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நான் ராஜாவின் போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டான் என்று அவன் பொருத்தனை பண்ணினான். ராஜா ஜெபிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாலும் அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன அந்த பாபிலோன் ரொம்ப ரிச் கிங்டம். அது அவ்வளோ என்ன சொன்னால் அன்டோல்டு வெல்த் இருக்கிறது, சொல்லி முடியாத ஐஸ்வர்யம் இருக்கிறது. கிங் என்ன நேபுகாத்நேச்சர் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். அவிதமான ஒரு பட்டணம், நாகரிகமான பட்டணம், பேகன் கண்ட்ரி, விக்கிரங்களை வழிபடுகிற ஒரு நாடு. அதிக விக்கிரம் நிறைஞ்சது பாபிலோன் பட்டணம். அந்த விக்கிரங்க நிறைஞ்ச பட்டணத்துல அதிக நாகரிக இடத்துல உயர்ந்த பதவியில இருக்கிறவன் எவ்வளவு தவறு செய்யலாம் யோசித்து பாருங்க. உயர்ந்த பதவியில இருக்கவங்க தான் அதிக தவறு செய்யறாங்க. பணம் அதிகமாகும் பொழுது தவறு அதிகமாகிறது. நாகரிகம் அதிகமாகும் பொழுது பாவமும் அதிகமாகுது. அவன் நாகரிகமான ஒரு பட்டணத்திலே அதிக வெல்த்வா இருக்கிறான், ரொம்ப இருக்கிறான், அதிக படிச்சவன். இது அவன் அதிகமான பாவத்தை செய்யலாம், ஆனா அவன் பாவம் செய்யல. ஹல்லேலூயா. தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறான். தானியேல் 9 அவன் தன்னுடைய பாவங்களையும் தன் ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்தான் போட்டு தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து அவன் ஜெபம் பண்ணினான். நாங்க அவ்விதமான ஒரு தவறு செய்தால்தான் இங்க இதமான சிறை கைதிகளாக இருக்கிறோம், பாபிலோன்ல இருக்கிறோம் என்று
அவன் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினான், பைபிள் படிச்சான், ஜெபம் பண்ணினான், உபாச ஜெபம் செய்தான். தானியேல் ராஜாவுக்கும் தான் நிற்கிறான். நீர் பொன்னான தலை தான், ஆனா அந்த தலை வெட்டப்படும். 4 ராஜ்யங்கள் வரும், அந்த ராஜ்யங்கள் அழிஞ்சு போகும். நானும் அழியாத ராஜ்யத்தை சேர்ந்தேன். Hallelujah, I belong to the kingdom of God. இந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்க ராஜ்யம் தான் எல்லா ராஜ்யத்தையும் அழிக்கும் அப்படி தைரியமா ராஜாட்ட சொல்றேன். நான் பாபிலோன் ராஜ்யத்துல இருக்குன்னு நினைக்காதையும், நான் உம்முடைய ராஜ்யபாரத்துல மேலான ஸ்தானத்துல இருக்கிறேன்னு நீ நினைக்காதையும். நான் இந்த ராஜ்யத்துல இல்ல, நான் பாபிலோன் கிங்டத்துல இல்ல, நான் காட்ஸ் கிங்டத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யம் எல்லா ராஜ்யத்தையும் அழிக்கும். நான் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன், உம்முடைய தேவனை நான் ஆராதிப்பதில்லை. எப்படி பார்த்தீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஸ்டாண்ட் பண்ணுவோம்? ஆண்டவரே நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்தோடு ஒப்புரவாகிறது இல்லை, உலகத்து மக்களை போல நம்ம ஜீவிப்பதில்லை. ஏதோ நமக்கு எல்லா சாபனங்கள் இருக்குது, அதோடு ஒத்து போறதில்லை, நம்ம வார்த்தைக்காக நிற்கிறோம். ஹல்லேலூயா. டேனியல் போல நீங்க நின்றீங்கன்னா, உங்களை நீங்களே நிதானித்து அறிந்தால் நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும், உங்கள் காலத்தை ஜனங்களை நியாயம் தீர்க்க. அவன் 70 வருஷமா ஜீவித்தான், 70 வருஷமா யார பார்த்தானோ அவ்வளவு பேரும் நியாயம் தீர்க்க. அதே போல நீங்களும் உங்களுடைய காலத்திலே வார்த்தைக்காக நின்றால், உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை நியாயம் தீர்க்க நீங்கள் அறிவிந்து, தேவனுக்கு முன்பாக உங்களை உத்தமமாக நிறுத்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் காலத்திலே நீங்க யார பார்த்தீங்களோ அத்தனை பேரை நியாயம் தீர்ப்பீங்க. எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்தீங்களோ, எத்தனை பேரோட உங்களுக்கு ஐக்கியம் இருந்தோ அத்தனை பேரை நம்ம நியாயம் தீர்ப்போம். You become the judge. Hallelujah. முதல்ல கிங்டத்தை தந்து அதன் பின்பு நமக்கு ஜட்ஜா மாற்றுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Hallelujah. அதனால டேனியல் என்ன சென்றால் ஜட்ஜா மாறுவான். நீ உன் காலத்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். 7 தூதர்களும் அவங்க காலத்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். Hallelujah. அவங்க காலத்து சத்தியத்தை விசுவாசியாதவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். நம்ம காலத்து மக்களை நியாயம் தீர்ப்போம். Hallelujah. பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். ஆமென். கிறிஸ்துவோடு கூட வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து நம்ம நியாயம் தீர்ப்போம். கடைசியா நான் சொல்ற காரியம் என்னவென்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இட் இஸ் a book of worship. இது தொழுகை செய்கிற புஸ்தகமாயிருக்கு, ஆராதிக்கப்படுகிற ஆராதனை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகமாயிருக்கு. அதிகமாக ஆராதித்தார்களை பற்றி எழுதியிருக்கு. ஆனால் அங்க 2 ஆராதனை இருக்கு. ஒன்று மிருகத்தை வணங்கு. வெளிப்படுத்தல் 13:8 17:8 இந்த 2 வசனத்தை நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரும் அங்கே மிருகத்தை வணங்குகிறார்கள். 13:8 17:8 ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத இதோ பூமியின் குடிகள் எல்லாரும் என்ன செய்வார்கள், அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு பின்பற்றுவார்கள் சொல்லப்படுது. அங்க பாருங்க, இங்க ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகம், இங்க ஜீவ புஸ்தகம். 2 புஸ்தகத்திலையும் எழுதப்படாதவங்க தான் மிருகத்தை வணங்குவாங்க. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. மிருகத்தை வணங்க மாட்டாங்க. நம்ம யாரை வணங்குவோம்? இயேசு கிறிஸ்து. worship the lamb. Hallelujah. அந்த 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் இதோ சிங்காசனம் வீட்டிற்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தங்களுடைய கிரீடங்கள் அவர்த்தி சதாகாலம் உயிரோடு தொழுது கொண்டு தங்களுடைய கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீ, கனத்தையும் மகிமையும் வல்லமையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் உண்டாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 4:11 வாசி. கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. இதோ பாருங்க, 4ஆம் அதிகாரம் வொர்ஷிப்பிங். அங்கே நியூ கிங்டம் வரப்போகிறது. அந்த நியூ கிங்டம் செலிப்ரேட்டிங் த நியூ கிங்டம். நம்ம நியூ கிங்டம் வரப்போகுது. நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வொர்ஷிப் பண்றோம், ஆண்டவரை வொர்ஷிப் பண்றோம். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க வொர்ஷிப்ல? என்ன சொல்றாங்கன்னா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் உண்டாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. டார்வின் என்ன சொல்லுகிறார்? தியரி ஆஃப் எவல்யூஷன். இது சும்மா அப்படி உலகம் ஜஸ்ட் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். இதை தற்செயலா உலகம் வந்துவிட்டது அப்படின்னு இன்னைக்கு டார்வின் சொல்லுகிறான். டார்வின் இருளிலே போனான். இதை என்றால் பரிணாம கோட்பாடு, தியரி ஆஃப் எவல்யூஷன் கொண்டு வந்து உலகம் எப்படி வந்துச்சு? சும்மா வந்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? தேவரே நீரே சிருஷ்டித்தீர். ஹல்லேலூயா. நீர் எல்முடைய சித்தத்தினாலே அவள் சிருஷ்டிக்கப்பட்டவளையும் உண்டாக்கப்பட்ட நம்ம ஆண்டவரை அப்படி சொல்லுவோம். யூ ஆர் த கிரியேட்டர். ஹல்லேலூயா. யூ கிரியேட்டட் மீ. ஹல்லேலூயா. யூ கிரியேட்டட் த ஹோல் யூனிவர்ஸ். ஹல்லேலூயா.
நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரையே தொழுது கொள்ள. வெளிப்பட்ட விஷயத்துல தொழுகை செய்வதை பற்றி அதிகம் இருக்குது. ஒன்னு ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுது. பூமியின் குடிகள் எல்லாரும் மிருகத்தை கடைசியாக தொழுது கொள்வார். அவர்கள் எல்லாரும் அக்னி கடல்ல போவார்கள். ட்ரூ வர்ஷிப் தான் இன்னைக்கு இருக்குது. டிரினிட்டி வர்ஷிப், டிரினிட்டி காட். தேவன் 3 பேராக இருக்கிறார், 3 பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க. இதான் டிரினிட்டிங்கிறது. டிரினிட்டி வர்ஷிப்பை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் விளங்க ஒரு ஸ்தானம் உண்டு. ஐ புட் மை நேம் ஆன் த கேட்ஸ். இதான் என்றால் என்னோட ஒரு ஸ்தலத்திலே என்னுடைய நாமத்தை வைக்கிறேன், அந்த இடத்துல போய் நீ ஆராதனை செய்வாயாக. உபாகமம் 16:2 வாசிக்கிறோம். இங்கே அவருடைய நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருக்கிறது. இங்கே ட்ரூ வர்ஷிப் நடக்கும் பொழுது ஃபால்ஸ் வர்ஷிப், ட்ரினிட்டி காடை பிலீவ் பண்றாங்க. முக்கடவுளை நம்புவது, மூன்றில் ஒன்றோனே என்று முக்கடவுளை ஆராதனை செய்யும் பொழுது பிதாவாகி தேவனை சோதரிப்போம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம், பசுத்தாவியாகி தேற்றவாளனை சோதரிப்போம். முக்கடவுளை சோதிக்கும் பொழுது பிசாசு என்னுடைய பொய்யை அவங்க நம்புறாங்க. நான் சொல்லி கொடுத்த பொய் இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துக்கள் எனக்கே அவன் ஆராதனை அவன் எடுத்துக்கொள்றான். they are worshiping devils. மிருகத்தை அவள் வணங்குகிறார்கள். அவங்களை அறியாமலே மிருகத்தை வணங்குகிறார்கள். மிருகம் கொண்டு வந்த உபதேசம், அந்த போப்பு கொண்டு வந்த உபதேசத்தை பெந்தகோஸ்த பாஸ்டர்களும் அவங்க ஆராதிக்கும் பொழுது அந்த வர்ஷிப் வீணான ஆராதனை, வெயின் வர்ஷிப், சாத்தானத்தை எடுத்துக்கொள்கிறான். நம்ம அவருடைய நாம அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் நாம விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல போய் அங்கே போய் நீ பலி செலுத்தி ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. நான் அங்கே எங்க நாமத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 16:2 Thou shalt therefore sacrifice the Passover unto the Lord thy God of the flock and the herd in the place which the Lord shall choose to place his name. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In the place which the Lord shall choose to place his name there. இந்த இடத்தை தேவன் தெரிந்து கொண்டு இங்கே அவருடைய நாமத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்தது. இன்னைக்கு நம்ம அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை நம்மத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ட்ரூ வர்ஷிப். ஹல்லேலூயா. we are worshiping the lamb. ஹல்லேலூயா. அதனால 2 ஆராதனை இருக்கு. சாத்தானை ஐடல்ஸா வர்ஷிக்க பண்ண நேரடியா வர்ஷிப் பண்றாங்க. டினாமினேஷன் பீப்புள் சாத்தானுடைய பொய்யை நம்பி மறைமுகமாக ஆராதனை செய்கிறார். மிருகத்தை ஆராதனை செய்கிறார். அவங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, ஜீவ புஸ்தகத்திலையும் இல்லை. அப்படி 2 புஸ்தகத்திலையும் இல்லாதவர்கள் அவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் நீங்க நித்திய ஜீவன் உண்டு. இல்ல அங்க இல்லைன்னா எல்லாரும் மிருகத்தை தான் வணங்கலாம். ட்ரூ வர்ஷிப். நம்ம எந்த ஆராதனை செய்யும்? ஜீசஸ் சொல்கிறார், நான் உனக்கு கிங்டத்தை தாரேன். உன்னுடைய கிங்டத்தை முதல்ல தந்துட்டு தர உன்னைய ஜட்ஜா மாத்திர என்னோடு கூட வெள்ளை சிங்காசல இருந்து கோடான கோடி பேரை நீ நியாயம் தீர்க்க. உனக்கு சிட்டியை நான் கொண்டு வரேன். ஹல்லேலூயா. 1500 மைல் நீளம், 1500 மைல் சிட்டியை கொண்டு வரேன். இது என்னுடைய பிரைஸ் உனக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு பிளஸிங் வச்சிருக்கிறார். ஏன் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற மனசு இல்லை? ஏன் ஆண்டவரை ஆராதிக்க மனசு இல்லை? நம்ம இப்ப வெளிப்படுத்த விஷயத்துல இருக்கிறோம். எண்ட் ஆஃப் த புக்ல இருக்கிறோம். எண்ட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். இப்பொழுது ஆராதிக்க வேண்டிய நேரம். இப்பொழுது ஆராதிக்க வேண்டிய நேரம். வார்த்தையை தியானிக்க வேண்டிய நேரம். உலகம் அதிக பாவத்துல போகும்பொழுது நம்ம அதிகமா நம்ம ஸ்பிரிச்சுவலா மாற வேண்டிய நேரம். ஏன்னா நம்ம மேல போகணும். ஹல்லேலூயா. இதான் காலம் நெருங்கி விட்டது. கர்த்தருடைய வரிய சமீபமாகிவிட்டது. வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பொழுது we are worshiping the lamb. hallelujah. ஆட்டுக்குட்டியானவரை நம்ம ஆராதிக்கிறோம். கோடான கோடி பேர் அவரை என்ன சென்றால் அவருக்கு முன்பாக நின்றார்கள். 1000 மாணவர் அவருக்கு சேவை செய்ய. you are worshiping God. இத டேனியல் அந்த பாபிலோன் பட்டணத்திலே he was serving the Lord. hallelujah. கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்தான். கர்த்தருக்கு அவன் சாட்சியா நின்றான். கர்த்தருக்கு சேவை செய்தான். எத்தனை பேர் நமக்கு அப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம்.